विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। गुरुब्रह्मा गुरुर्विष्णु गुरुदेवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। गुरवे सर्वलोकानां विषजे भवरोगिणां निधये सर्वविद्यानां दक्षिणामूर्तये नमः। कलये सुन्दराकारं सदैकप्रियदर्शनम् अज्ञाननाशकं देवं सद्गुरुं मुरलीधरं मुरलीमण्डितकरकमलं मुनिजनमोघनं व्यत्यस्तपादं वनमालाधारिणं प्रेमभक्तमण्डलनित्यकीर्तितं प्रेमिकवरदम् आश्रयेऽहम्। नारायणं पद्मभुवं वसिष्ठं शक्तिं च तत्पुत्रपराशरं च व्यासं शुकं गौडपदं महान्तं गोविन्दयोगीन्द्रमतास्य शिष्यं श्रीशङ्कराचार्यतास्य पद्मपादं च हस्तामलकं च शिष्यं तं तोटकं वार्तिककारमन्यान् अस्मद्गुरुं सन्ततं मानतोऽस्मि। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयम् नमामि भगवत्पादं शंकरं लोकशंकरं। सद्गुरु महाराज की जय। श्रीपदिயான பகவான் ஸ்ரீ மாதுரி சகி சமேத பிரேமிகவரத சுவாமியின் பரம கிருபையினாலேயும் நமது குருநாதர் மகாரணியன் ஸ்ரீ ஸ்ரீ முரளிதர சுவாமிகளின் பரம அனுகிரகத்தினாலேயும் காருண்யத்தினாலேயும் மாண்டூக்கிய உபனிஷத் யதாசக்தி அந்தந்த மந்திரங்களை பாஷ்யங்களை ஒட்டியே பார்த்துட்டு வரும். முதல் நாள் சொன்ன மாதிரி உபனிஷத் அப்படின்ற ஒரு விஷயத்த ஒரு பாட்டம், உபனிஷத் பாட்டம் தான் அதை எடுக்கக்கூடிய ஒரு முறை. அது ஒரு விஷயம் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயமா இருக்கிறதுனால அது புரிகிற வரைக்கும் அதை திரும்ப திரும்ப அபியாசம் பண்ண வேண்டியிருக்கு. அந்த ஒரு பாட்டத்தை நம்ம ஒரு ஸ்ட்ரக்சர்டா ஒரு முறையா லெவலா எடுத்துன்னு போறதுதான் பாட்டம். அந்த பாட்டத்துல அனாவசியமா நம்ம கவனத்தை திருப்புற விஷயம் எதுவும் இருக்காது. தேவையில்லாத ஒரு வார்த்தை இருக்காது. காவியம்னு ஒண்ணு சொன்னோம்னா அதுக்கு அதிசயோக்தின்னு ஒண்ணு சொல்லுவாரு. அதாவது ஒரு விஷயத்தை நல்லா பெருசுபடுத்தி சொல்லணும் அப்படின்னா அதுக்கு அதிசயமான ஒரு வார்த்தைகள்லாம் சொல்லி உன் கண் தாமரை போல இருந்தது அப்படின்னு அதெல்லாம் அதிசயோக்தி. அதெல்லாம் இருக்காது. எனக்கு தத்துவத்தை புரிஞ்சுக்கணுங்கிறது தான் ஒரு குறிக்கோளை தவிர அந்த தத்துவத்தை புரிஞ்சிக்கக்கூடிய ப்ராசஸ்ல ஒரு ரசனை இருக்குங்கிறது தான் விஷயமே தவிர இதுல அனாவசியமான ஒரு வார்த்தையை சேர்க்காது உபனிஷத். அதனால உபனிஷத்தே இவ்வளவு அழகா கிளாஸ் மாதிரி எடுக்கிறது தான். நம்ம ஒன்றும் கஷ்டப்படவே வேண்டாம் இதை எடுக்கிறதுக்கு. ஏன்னா உபனிஷத்தோ பாஷ்யம் பண்ணக்கூடிய பூர்வ ஆச்சாரியர்கள்னு சொல்லக்கூடிய சங்கராச்சாரியர் போன்ற மகான்களோ அவ பண்ணக்கூடிய அந்த ஒரு பாஷ்யத்தை ஒட்டி நம்ம சொல்லிட்டே வந்தா அதே கிளாஸ் மாதிரி தான் இருக்கு. அதுலயே கேள்வி கேட்கிறார், அதுலயே பதில் சொல்ற. உபனிஷதே ஸ்வயம் படிப்படியா தான் எடுத்துன்னு போறது. அதனாலதான் ஆத்மாக்கே 4 படின்னு சொல்லி முதல் 3 படியை மறந்துடும், 4வது படி தான் நான் சொல்ல வேண்டிய விஷயம்னு சொல்றது. அதனால இந்த ஒரு உபனிஷத்தை ஒரு கிளாஸ், ஒரு கக்ஷா அந்த மாதிரி எடுக்கணும் அப்படிங்கிறது தான் அதோடைய ஒரு சைடு. அது ஒட்டிதான் பார்த்துட்டு இருக்கோம். முதல்ல சாந்தி பாட்டம். ஓம் பத்ரம் கர்ணே விஷ்ணுயாம தேவா பத்ரம் பஷ்யேமாக்ஷவிர்யஜத்ராஹ ஸ்திரைரங்கைர் துஷ்டுவாகும் சஸ்தனூபிஹ யஷேம தேவஹிதம் யதாயுஹு. முதல் மந்திரம். இரண்டாவது மந்திரம் ஸ்வஸ்தி ந இந்திரோ விருத்தஸ்ரவாஹ ஸ்வஸ்தி நः பூஷா விஸ்வவேதாஹ ஸ்வஸ்தி நஸ்தார்க்ஷ்யோ அரிஷ்டநேமிஹ ஸ்வஸ்தி நோ ப்ருகஸ்பதிர்ததாது. எல்லாம் 4 நாளா இருக்கிறதுனால இங்க இருக்கக்கூடிய சாந்தி பாட்டங்களும் 4 வரியா அழகா இருக்கு. முதல் மந்திரம் ஓமிதி ஏததக்ஷரம் இதம் சர்வம் தஸ்ய உபவ்யாக்கியானம். ஓம் தான் சர்வம். அதை நான் உபவியாக்கியானம் பண்றேன். உன்னை அந்த அர்த்தத்துக்கு ரொம்ப கிட்ட கூட்டிட்டு போய் அந்த அர்த்தத்தை உனக்கு புரியுற மாதிரி உனக்கு அனுபவமாக்குற மாதிரி பண்றேன் அப்படின்னு பிரதிஜ்ஞை பண்றது. டிக்ளேர் சொல்றோம் இல்லையா? ஃபர்ஸ்ட் இதுதான் நான் பண்ண போறேன்னு ஒரு டீச்சர் இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு சொன்னா தானே நல்லா இருக்கும். அதனால இந்த உபனிஷதே ரொம்ப அழகா நமக்கு இதைத்தான் நான் இப்ப பண்ண போகிறேன். ஓம் இதி
ஏதத் சர்வம், ஓம் தான் சர்வம் அப்படிங்கறத நான் உபவியாக்கியானம் பண்ண போகிறேன். சர்வம்ங்கிறத முதல்ல டிஃபைன் பண்ணணும். சர்வம்னா என்ன? பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர். இந்த 3 காலத்திலையும் அடங்கி இருக்கக்கூடிய சர்வ வஸ்துக்களும் சர்வ நாமங்களும் சர்வ ரூபங்களும் ஓம். இந்த 3 காலத்தை தாண்டி இருக்கக்கூடிய நாம ரூபத்துக்கு காரணபூதமா இருக்கக்கூடிய அவ்யக்தம்னு சொல்லக்கூடியதும் ஓம். அந்த அவ்யக்தத்துக்கும் அடிப்படையா இருக்கக்கூடிய பிரம்மமும் ஓம். அதனால பூதம் பவத் பவிஷ்யதி சர்வம் ஓங்காரமேவ. காலத்தை வச்சுட்டே இது சொல்றதுனால 3 பாதங்களும் காலத்தை வச்சுட்டு தான் பேசுது. ஸ்திதினா காலம் தானே. தூங்கிட்டு இருக்கக்கூடிய சமயம் தான் சொல்றோம். தூங்கிட்டு இருக்கக்கூடிய இடம்னு சொல்றது கிடையாது. தான்ற ஒரு வார்த்தை அந்த நேரத்தை வச்சுட்டு தான் குறிக்கிறது. ஏன்னா அந்த வேதம் நம்ம உபநிஷத் முதல்ல சொல்லக்கூடிய அந்த டைமென்ஷனை வச்சுட்டு தான் அத்தனையும் பேசுது. ரொம்ப அழகான விஷயம். முதல்ல 3 காலத்தையும் தாண்டி ஓம் இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது 3 காலத்தையும் தாண்டி இருக்கக்கூடிய அந்த ஓம்காரத்தை தான் நான் இப்ப பிரதிபாதிக்க போகிறேன், அதுதான் நான் இப்ப விளக்க போகிறேன்னு சொல்லி அந்த ஓமுக்கும் அந்த ஆத்மாவுக்கும் பிரம்மத்துக்கும் இருக்கக்கூடிய சாமியத்தை எடுத்து சொல்லும் பொழுது அந்த 3 பாதங்களும் காலத்தை வச்சுட்டே பேசுறது. தூங்கக்கூடிய ஒரு காலம், விழிப்புன்ற ஒரு காலம், ஆழ்ந்த துக்கம்ன்ற ஒரு காலம், இதை தாண்டி இருக்கக்கூடிய ஆத்மான்ற காலம் இல்லையா? இந்த தாண்டி இருக்கக்கூடிய ஆத்மா காலத்துக்கு உட்படாதது. ஆத்மா அப்படின்ற ஒரு காலம்னு சொல்ல முடியாது. ஏன்னா காலம் ஆத்மால கிடையாது. அதனால அவர் என்ன பண்றார்? விகாலாதீதம் அந்யத்யச்ச ததபி ஓங்காரமேவ அப்படின்னு சொல்லும் பொழுது இப்போ இந்த காலத்துக்கு உட்படக்கூடிய அவஸ்தைகளை சொல்லிட்டு இதுவும் ஓம் தான்பா, காலத்துக்கும் உட்படாத ஒரு ஸ்வரூபத்தை நான் சொல்றேன் அப்படின்னு 4. அதனால முதல் ஸ்லோகத்துல என்ன சொல்றதோ அதைத்தான் அப்படியே விவரணமா மற்ற ஸ்லோகத்துல சொல்றோம். இதுதான் இதோட அழகு. நம்ம சகஸ்ரநாமத்திலே முதல் நாள் சொன்னோம் விஸ்வாய நமஹா அப்படின்னு தான் முதல் நாள். ஸ்மார்த்த சம்பிரதாயத்துல விஸ்வஸ்மை நமஹா, வைஷ்ணவ சம்பிரதாயத்துல விஸ்வாய நமஹா. சகஸ்ரநாமம் விஸ்வம் விஷ்ணு விஷத்காரோ பூதபவத் பிரபுன்னு ஆரம்பிக்கிறோம் இல்லையா? அதுல முதல் நாமம் விஸ்வாய நமஹா. விஸ்வாய நமஹா அனைத்தும் இந்த விஷ்ணு தான். அனைத்தும்னா என்ன? மிச்சம் 999 நாமம். அனைத்தும்னா சர்வம்னா என்னன்னு சொல்ல போறோம். அதனால இங்க அதே மாதிரி ஆரம்பிக்கிறது ஓம் இது ஏதது அக்ஷரம் இதம் சர்வம் அப்படின்னு சொல்லிட்டு சர்வம்னா என்னன்னா நமக்கு வெளிச்சமான சர்வம்ங்கிறது 3 பாதங்கள் தான். நமக்கு இருட்டானதுதான் உண்மையான சர்வம். அதுதான் வேதத்துக்கு வெளிச்சம். நம்ம தமிழ்லயே சொல்றோம்னு சொன்னோம். இது என்னப்பா என்ன ஆச்சு அப்படின்னா நமக்கு தெரியாதுன்னு சொல்ல கடவுளுக்கு தான் வெளிச்சம் அப்படின்னு சொல்றோம். அப்ப அதுக்கு நமக்கு இருக்குன்னு அர்த்தம். அதனால நமக்கு வெளிச்சமா இருக்கக்கூடிய முதல் 3 பாதம், அப்புறம் ஆத்மா வெளிச்சமாகவே இருக்கக்கூடிய 4வது பாதம், அதுதான் வெளிச்சம். இந்த மத்த 3 பாதம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இந்த 3 பாதத்துடைய விவரணங்களை ஒரு மந்திரத்துல கடகடன்னு சொல்லிட்டு நேற்று பார்த்தோம். திடீர்னு இந்த 3 பாதம் இருக்கு பத்தியா, இந்த 3 பாதம் மித்தியை, 4வது தான் சத்தியம் கொண்டு மித்தியை வச்சுட்டு தான் சத்தியத்தை காட்ட வேண்டியிருக்கு இல்லையா? அதனால இந்த 3 காலங்களிலும் இருக்கக்கூடிய அனைத்தும் ஓம்காரம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 காலத்தையும் தாண்டி இருக்கக்கூடிய அந்த ஒரு வஸ்துவும் ஓம்காரம் தான் சொல்லிட்டு ஓம்காரத்தை பத்தி பேச்சு அதோட நிறுத்திடுச்சு. ஓம் இது ஏதத் சர்வம்னு ஆரம்பிச்ச ஓம பத்தி தானே பேசணும். ஓமம் விட்டுடுதான். ஏன் விட்டுதுன்னு இப்போ அதுக்கு ஒரு வியாக்கியானம் பண்ண போறாரு. எதையும் விட்டு வைக்க மாட்டாரு அந்த பாஷ்யக்காரர். அடுத்த மந்திரம் நீங்க பார்த்தீங்கன்னா சர்வம் ஏதத் பிரம்மா. சர்வம்னு 2வது வாட்டி சர்வம் சர்வம்னு வருது பாரு. ஏற்கனவே ஓம் தான் சர்வம்னு சொல்லியாச்சு. அந்த ஓம் தான் சர்வம்னு ஆரம்பிக்கும் பொழுது இப்போ ஏன் திரும்ப சர்வம் ஏதத் பிரம்மான்னு சொல்லணும்னா அதுக்கு நம்ம பார்த்தோம் அபியாசத்துக்காக. so that when we repeat something it completely registers. அதனால அபியாசத்துக்காக பண்ணாலே புனருக்தி தோஷம் கிடையாது. புனருக்தினா என்ன அர்த்தம்னா சொன்னது திரும்ப திரும்ப சொல்றது ஒரு தோஷம். unless there is a purpose, அதுக்கு ஒரு பிரயோஜனம் இருந்தா சொன்னது திருப்பி சொல்லாமே தவிர பிரயோஜனம் இல்லாம ஒரு ரெபிட்டிஷனுக்கு புனருக்தி தோஷம் சொன்ன தேவ திருப்பி சொல்லிட்டு இருப்பாங்க. அதனால இங்க சர்வம் ஏதத் பிரம்மன் ஏன் திருப்பி ஆரம்பிக்கிறதுன்னா அந்த சர்வம் அது ஓம், அது பிரம்மம், அதுக்கு அடுத்தது சொல்றது அயம் ஆத்மா பிரம்ம. அந்த பிரம்மம் தான் ஆத்மா அப்படின்னு சொல்லல, இந்த ஆத்மா தான் பிரம்மம்.
இந்த ஆத்மா தான் பிரம்மம்னு சொல்றதுக்கான ஒரு காரணம் என்னன்னா, இந்த ஆத்மாங்கிறது ரொம்ப கிட்ட இருக்கு, நமக்கு நெருங்கினதா இருக்கு, அதை வச்சுட்டு பிரம்மம் இதுதான் சொல்றதுதான் சரிப்பட்டு வருங்கிறதுனால அயமாத்மா பிரம்ம சோயமாத்மா சதுஷ்பா. முதல்ல ஓம், அதுதான் சர்வம்னு சொல்லிட்டு, ஓம்ங்கிறது என்னன்னா பிரம்மத்துடைய பேர். அதனால பேரை வச்சு ஆரம்பிச்சு, ஒரு பேருன்னா அதுக்கு ஒரு பொருள் இருக்கணுமா, அது அந்த பொருள்ன்ற வார்த்தையை நம்ம பார்த்தோம். மீனிங்னு ஒரு வார்த்தை இருக்கு, அந்த பேர் எந்த வஸ்துவோட சம்பந்தப்பட்டு இருக்கோ அந்த வஸ்து, அந்த திங். அதனால முதல்ல பேரை சொல்லிட்டு அந்த பேர் எதை குறிக்கிறதோ அந்த பிரம்மத்தை அடுத்தது பேசுறது. இப்ப பிரம்மம் தான் நமக்கு ஒண்ணும் புரியல, ஏதோ பெருசு ஏதோ பகவான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையா, அந்த பிரம்மத்தை அயமாத்மா பிரம்மான்னு சொல்லிட்டு அயமாத்மா சதுஷ்பா அப்படின்னு சொல்றது. ஏன்னா பிரம்மத்துக்கு 4 பாகம் தான். பிரம்மம்னாலே நமக்கு என்னன்னே புரிய மாட்டேங்கிறது. அதுக்கு 4 பாகத்தை வச்சு நம்ம என்ன பண்றது? பிரம்மமே வெளிச்சம் இல்லை நமக்கு, அதோட 4 பாகம் எங்க வெளிச்சமா இருக்க போறது அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையா. அதனால அது வேதம் அழகா சொல்றா என்னன்னா, அந்த பிரம்மம் தான், இந்த ஆத்மா தான் அந்த பிரம்மம். இந்த ஆத்மாவுக்கு 4 பாகம். எந்த ஆத்மாக்கு? எந்த ஆத்மா நான் பிரம்மம்னு சொன்னேனோ அந்த ஆத்மாவுக்கு 4 பாகம் அப்படின்னு ஆத்மா பிரம்மன்ல இருந்து ஆரம்பிக்கிறதுனால வெஷ்டி சமஷ்டிய சேர்த்து சொல்றது தோஷம். ஏன்னா அந்த பேச தெளிவா இருக்கணும். அதனால அது என்ன பண்றது, இந்த ஆத்மாவுக்கு 4 பாகம் சதுஷ்பா. அந்த 4 பாதம் என்ன மாதிரி பாதம்? இந்த ஒரு மாட்டுக்கு இருக்கக்கூடிய 4 பாதம் மாதிரி இல்ல அப்படின்னு பாஷ்யம் பண்றாங்க. இது எப்படி மாதிரி 4 பாதம்னா, ஒரு ரூபாயில 4 கால் ரூபாய்கள் அங்கமா இருக்கிற மாதிரி, அந்த மாதிரியான 4 பாதங்கள் அப்படின்னு. இந்த 1 ரூபாயில கால் ரூபாய் அடக்கமா அப்படின்னா, ஆமா அடக்கம். இப்ப இந்த கால் ரூபாய் பத்தி பேசுறதுனால 1 ரூபாய் வெயிட் ஜாஸ்தியா இருக்கு கிடையாது, கால் ரூபாய் பத்தி பேசுறதுனால 1 ரூபாய் வெயிட் கம்மியா இருக்கு கிடையாது. இது நம்ம 1 ரூபாய் வச்சுட்டு நம்ம ஏதோ பேசிட்டு இருக்கோம், அதுதான் அந்த கால் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அப்படின்னு சொல்லிட்டு 3வது மந்திரம் நம்ம சமஷ்டி வேஷ்டியை பார்த்தோம். இதோட ஒரு ஃபைனல் சினாப்சிஸ் நம்ம டீடைலா பார்த்தோம். அதோட கடைசி சினாப்சிஸ் ஆரம்பிப்போம். முதல் நிலையா இருக்கக்கூடிய நிலைக்கு என்ன பேரு? விஸ்வன். ஏன் அது முதல் நிலை அப்படின்னா, முதல்ல விஸ்வன்ல வச்சுட்டு தான் நம்ம இதெல்லாம் பேச முடியுங்கிறதுனால, விழிப்பு நிலையில தான் தத்துவ விசாரம் பண்ண முடியுங்கிறதுனால முதல் பாகம். நம்ம அதுல வெஷ்டியா இருக்கக்கூடிய இண்டிவிஜுவலா இருக்கக்கூடியவனுக்கு விஸ்வன் பேரு, சமஷ்டியா இருக்கிறவனுக்கு வைஸ்வானரன் விராட் பேரு. தனியா இருக்கும் பொழுது நம்ம முடிச்சுட்டு இருக்கோம் அப்படின்றோம். தனியா இருக்கும் பொழுது எது உபாதி நமக்குன்னா, ஸ்தூல சரீரம் உபாதி. அந்த ஆத்மா இப்போ நான் விழிச்சுட்டு இருக்கேன் அப்படின்ற ஒரு அபிமானத்துல இருக்கு. அப்போ நம்ம அந்த சமஷ்டியில பார்த்தோம்னா விஷ்ணுன்னு சொல்லக்கூடிய, விராட்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு காக்கும் தொழில் செய்யக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த விராட். முதல் பாகம் பிரம்மத்துக்கும் சொல்லியாச்சு, ஆத்மாவுக்கும் சொல்லியாச்சு. 2வது பாதம் என்ன அப்படின்னா தைஜசன். தைஜசன் என்ன பண்றான்? சொப்னம் பார்க்கறான், கனவு காண்கிறான். இது திருஷ்டி. சமஷ்டியா பார்க்கும்போது வேதாந்தத்துல என்ன பேருன்னா ஹிரண்ய கர்ப்பன்னு பேரு, புராணத்துல சதுர்முக பிரம்மான்னு பேரு. அதே மாதிரி வைஷ்ணவ தந்திரத்திலையும் அதுக்கு ஒரு பேர் உண்டு, பிரத்யும்னன். அந்த மாதிரி ஒரு பேர் ஒண்ணு உண்டு. அவன் 2வது பாதம். ஏன் அவன் 2வது பாதம் அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம முழிச்சுட்டு இருக்கும் பொழுது தூக்கத்துக்கு போறதுக்கு முன்னாடி நடுவுல கொஞ்சம் இன்டர்மீடியட் சொப்பனம் கண்டுட்டு தான் தூக்கத்துல போகணுங்கிறது நம்ம வேதம் சொல்றோம். அதனால முழிச்சிருக்கும் போது நேர தூக்கத்துக்கும் போக முடியாது, தூக்கத்துல இருந்து நேர விழிப்புக்கும் வர முடியாது, ஒரு கிரமம் இருக்குன்னு வேதம் சொல்றது. இன்னொரு ஆச்சரியமான விஷயம் கனவை பத்தி வேதம் சொல்றது. என்ன சொல்றது? இந்த கனவு எங்கேருந்து வந்து தெரியுமா? யமலோகத்திலிருந்து வருதான், பூலோகத்துக்கு நம்ம மனசுல சொல்றதுதான். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நமக்கு இதுல எந்த இண்டிபெண்டன்ஸும் கிடையாதுன்னு அர்த்தம். நம்ம எல்லையில கனவுன்னு கிடையாது. இன்னொரு விஷயம் என்ன அர்த்தம் அப்படின்னா, இது ரிப்பேரத்தில் வரக்கூடிய விஷயம். யமலோகத்திலிருந்து கனவுகள் நம்மை சேரும். யமலோகம்னா உடனே நம்ம ஏதோ ஒரு நரகம் நினைக்க வேண்டாம். யமலோகம் இஸ் ஒரு டிரான்சிட் பாயிண்ட். யமலோகத்துல புண்ணியம் பாபம் 2 விசாரம் பண்ணி, புண்ணியத்துக்கு ஸ்வர்க்கம், பாபத்துக்கு நரகம், இப்படிதான் யமலோகம். யமன் he just looks எவ்வளவு கோட்டாவனுக்கு இருக்குன்னு பார்த்து அந்த லோகத்துக்கு அனுப்பக்கூடியவன் யமன் இருக்கு இல்லையா? அதனால இங்க ரொம்ப அழகான விஷயம் என்ன சொல்றாருன்னா, அந்த ஒரு தூக்கத்துல அனுபவம் சத்தியமா இருக்கிறதுனால பக்தி சாஸ்திரம் படி சில அனுபவங்கள்லாம் விழிப்பு நிலையில நமக்கு கொடுத்தோம்னா நம்ம தாங்க மாட்டோம். அதனால கனவுல அதை கழிக்கிறார். நல்லதும் சரி, கெடுதலும் சரி இல்லையா?
ஒழுங்கா ஒரு நாம சங்கீதம் பண்ணிட்டு இருக்கான், அவனுக்கு 1 கோடி ரூபாய் அவ்வளவுதான் இருக்குன்னு வச்சுப்போம். அந்த 1 கோடி வந்தா நாம சங்கீதத்தை விட்டுடுவான்னு ஒரு விஷயம் இருந்ததுன்னா கனவுல ஏதோ சந்தோஷப்பட்டு 1 கோடி வந்து எழுந்த அப்புறம் அடடா கனவு தானா, சரி திருப்பி உட்காந்து தான் வரைய நம்ம சொல்லிட்டு இருப்போம் இல்லையா? அதனால நல்லதும் கனவுல பகவான் கடிக்கிறது நம்ம நல்லதுக்கு தான். அதே மாதிரி ஒரு கெடுதல், இவனுக்கு ஏதோ ஒரு சிறைவாசம்னு வச்சுப்போம், அது இருக்கணும்னு நினைச்சா என்ன பண்றாருன்னா சிலதெல்லாம் கனவுல கழிச்சு கொடுத்துறாரு. ராத்திரி பார்த்தா ஜெயில இருக்க மாதிரி கத்தல நல்ல வேலை முடிச்சுட்டோம். ஆனா அந்த ஜெயில அனுபவங்கிறது கனவுல சத்தியமானோ அதனால இது யமலோகத்திலேருந்து வருது, நம்ம கர்மாவதை கழிக்கிறது அப்படின்னு அதை இன்டர்பிரேட் பண்றாரு. அதுதான் சொப்ன நிலை. அதனால நம்ம வேத கிரமப்படி முழிப்பு உடனே டக்குன்னு தூக்கம்னு போக முடியாது, சொப்னத்துல போயிட்டு தான் தூக்கம்னு போக முடியும் அப்படிங்கிறது யுக்திக்கும் பொருத்தமா இருக்கு. மனசு வெளில ஓடிட்டே இருக்கு, வெளி விஷயத்தை அடைச்சிட்டோம்னா டபால் அதை எப்படி ஆஃப் ஆகும், கொஞ்சம் கொஞ்சமா டிம் ஆகி அதுக்கப்புறம் உள் விஷயத்துல ஏதோ ஒரு கொஞ்ச நேரமாவது அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறம் இருட்டுல போறது அப்படிங்கிறது இட் மேக் சென்ஸ். ஒரு வினாடிலாம் அந்த ஃபிலமெண்ட் பல்பெல்லாம் நிறைய சின்ன ஃபிலமெண்ட் தான் ஆஃப் பண்ணா கொஞ்சம் நேரம் ஆகும், அது ஆஃப் ஆச்சு இல்லையா? கரண்ட்டை நிறுத்திட்டோம் ஆனாலும் வெளிச்சம் உட்கார்ந்து கரண்ட்னால வரல, ஏற்கனவே அது கரண்ட்னால வந்த வெளிச்சத்துடைய ரெசிடியூ நம்ம ஆஃப் பண்ண அப்புறம் கொஞ்ச நேரம் இருந்துட்டா ஆஃப் ஆகிற மாதிரி. இல்ல ஒரு ஃபேன் ஓடிட்டு இருக்கு கரண்ட்ல ஓடுது, ஆஃப் பண்ண உடனே கொஞ்ச நேரம் சுத்திட்டு தானே நிக்கிறது. அது அந்த மாதிரி இந்த வெளி விஷயத்திலேயே மனசு ஈடுபட்டு அந்த ஒரு இனர்ஷியானால அந்த ஒரு டெண்டன்சினால டக்குன்னு அதெல்லாம் போயிட்டு ஆக முடியாததுனால வெளி விஷயத்துல ஈடுபடக்கூடிய விழிப்பு நிலையை சார்ந்துதான் இந்த ஒரு தூக்க நிலை, அந்த சொப்ன நிலைங்கிறது இருக்கு. விழிப்பு நிலையில இருக்கக்கூடிய அந்த இம்ப்ரெஷன்ஸ் உடைய தாட்ஸ், டெண்டன்சிஸ், வாசனைகள் அதைத்தான் நமக்கு சொப்னமா கொடுக்கறது. அது விஞ்ஞானமா இப்ப அதை கிட்ட வருது. அப்புறம் 3வது நிலைன்னு பார்த்தோம்னா பிராக்ஞன். அவன் என்ன பண்றான், ஆழ்ந்து தூங்குறான், சுஷுப்தம். அதை நம்ம ரொம்ப டீட்டெயிலா பார்க்கணும். சுஷுப்தம் அந்த சுஷுப்தத்துலதான் முதல்ல எடுத்த உடனே நமக்கு நெகட்டிவ் வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சது. இது சுஷுப்தத்துல என்ன பண்றான்னா ந கஞ்சன காமம் காமயதே ந கஞ்சன ஸ்வப்னம் பஷ்யதி. அவனுக்கு ஆசையும் படல, ஆசைக்கான பிரயத்தனமும் பண்ணல, அவன் சொப்பனமும் காணல, சுஷுப்தம். இதுதான் சொல்ல வேண்டியிருக்கு. அதனால நமக்கு ஒரு அபியாசம் வருது. இப்போ விழிப்பு நிலை நல்லா தெரியறது நம்ம அனுபவிச்சிருக்கோம், சொப்னம் அனுபவிச்சிருக்கோம், தூக்கம் அனுபவிச்சிருக்கோம். இப்போ இது இல்ல அதனால இது அப்படின்ற ஒரு அபியாசம் வேத மாத்தா கொஞ்சமா கொடுக்குற நமக்கு. நீ அனுபவிக்கக்கூடிய தூக்கத்தையே இப்படித்தான்ப்பா சொல்ல வேண்டியிருக்கு. என்ன எண்ணங்களே இல்லையோ, இது நெகட்டிவ் தானே, அதுதான்ப்பா சுஷுப்தி அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுஷுப்திக்கு பல விதமான லட்சணங்கள்லாம் சொல்றது. பிரஜான கணமா இருக்காங்க, அங்க எல்லாம் உறைஞ்சு போயிடுது, விவேகம் இல்லாமல் ஒன்னா தெரியுது. ஏகி பூதா விவேகம் இல்லாம, விவேகம்னா என்ன அர்த்தம் தெரியும் தமிழ்ல? பகுத்தறிவுன்னு அர்த்தம். பகுத்து அறிதல், அதுதான் விவேகம். விவேச்சனம் அப்படின்னு சொல்றோம். பகுத்து அறிதல் அர்த்தம், இது என்ன அது என்ன, இதோட வித்தியாசத்தை பார்த்து இது வேற அது வேறன்னு ரெண்டா தெரிகிற விஷயம் தானே பகுத்தறிவு. இது சரியா அது சரியா, அது கரெக்டா இது பகுத்துன்னு என்ன அர்த்தம்? அதை ஒரு பகுதியா பிரிச்சு இது அதோடைய ஒரு விஷயத்த அப்படி அறிதல் அப்படின்னு அர்த்தம். அதனால அந்த ஆழ்ந்த தூக்கத்துல விவேகம் இல்லைன்னா பகுத்து அறிதல் இல்லாமல் எல்லாம் ஒரே இருட்டா போயிடும். எல்லாம் ஒரே இருட்டா போனதுனால அதுக்கு முக்கியமான ஒரு வார்த்தை என்ன, பிரஜான கணம். பிரஜான கணத்துல எல்லாம் இருட்டா போயிட்டு எல்லாம் ஒன்னா தெரிஞ்சுனா ஞானமா அப்படின்னா இல்ல. அதோடைய அந்த பீஜம், அதோடைய அந்த ஒரு விதைங்கிறது அப்படியே தான் உட்கார்ந்து இருக்கு. எப்படின்னா ஒரு ஸ்பிரிங் அமுக்கி வச்ச மாதிரி இருக்காங்க. அது திருப்பி விழிப்புன்ற ஒரு நிலை அப்படிங்கிற சொப்னத்து வழியா வரும்போது திரும்பி எல்லாம் வெளில வருது. அதனால அது ஞானம் இல்லை. ஏன்னா உபாதி ஒன்னும் இருக்கு, அந்த உபாதி அழியல. அந்த உபாதினா லிமிட்டிங் ஃபேக்டர், அது ஒண்ணு இருக்கு. இது எப்படின்னா ஒரு ரொம்ப பெரிய பானையை வச்சோம், அந்த பானையை வச்சுட்டு லைட்டா அழிச்சிட்டோம்னா எல்லாம் ஒன்னா போயிடுது எனக்கு அப்படின்னு சொல்றோம். லைட்டு வந்தோடனே ஆமா பானை தான் இருக்கு, நான் தான் ஒழுங்கா பார்க்கலன்னு இல்லையா? ஆனா அந்த பானையே உடைச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் லைட்டா போட்டோம்னு வச்சுக்கோங்க, அப்ப என்ன ஆகும்னா எல்லாம் ஒன்னாதான் இருக்கு, எல்லாம் ஒரே ஸ்பேஸா தான் இருக்குன்னு பார்க்கிற மாதிரி. அதுதான் ஞானம், பிரிச்சு காட்ட வேண்டியிருக்கு. அதனால ஆத்மாதான் பிரம்மம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சுட்டு இந்த ஒரு 3 நிலை பார்த்தோம். அப்புறம் மாயை பத்தி பார்த்தோம். 2 விஷமம் பண்றது, ஒண்ணு மறைக்கிறது, ஒண்ணு வேற காட்டுறது. அதனாலதான் அதுக்கு ஸ்கிரீன் அப்படின்னு சொல்றோம், திரை அப்படின்னு சொல்றோம். மறைக்கிறதுனால திரை, மறைச்சு அந்த திரையில வேற ஏதோ ஒரு சித்திரம் தெரியறதுனால திரை இல்லையா? அதனால அதை பார்த்தோம்.
இதுவரைக்கும் நம்ம நேற்று பார்த்த விஷயம். நேற்றுக்கு 7வது மந்திரத்தை பார்த்தோம். 7வது மந்திரத்தில் இருக்கக்கூடிய விசாரங்கள்லாம் நிறைய பண்ணணும். இன்னும் விசாரம் ஒன்றும் போயிட்டே இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் ஒரு சின்ன விசாரம் பண்ணணும். அதுல அந்த 6வது மந்திரத்தை முடிச்ச அப்புறம் அந்த ஒரு ஆழ்ந்த தூக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பிராஜ்ஞன் சர்வேஸ்வரன் கிட்டதான் ஒடுங்கி இருக்கான் அப்படின்ற ஒரு விஷயம் வந்ததுனால, சர்வேஸ்வரன் கிட்ட ஒடுங்கி இருக்காருனால ஏஷ சர்வேஸ்வரா, ஏஷ சர்வஜா, ஏஷ அந்தர்யாமி, ஏஷ யோனி, சர்வஸ்வ பிரவாபிய யோகி உத்தானான்னு அதோடைய அந்த சமஷ்டி விஷயத்தையும் நம்ம நேற்று பார்த்தாச்சு. பார்த்துட்டு 7வதுக்கு வரோம். 7வதுக்கு வரும்பொழுது முதலையே ஒரு கிரமமா முதல் பாதம், 2வது பாதம், 3வது பாதம் சொல்லியாச்சு. இப்ப 4வது தானே சொல்லியாக்கணும். அந்த 4வது பாதத்துல ஒண்ணு ஆரம்பிக்கும் பொழுதே நான் அந்த பிரஜா, நான் பகிஷ்பிரஜா, நான் உபயத பிரஜான்னு நான் ஆரம்பிக்கிறது. நானா இல்லை இல்லை இல்லைன்னு ஆரம்பிக்கிறது. உடனே அவ கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஏன் நீங்க இல்லை இல்லைன்னு ஆரம்பிக்கிறேன், அது என்னங்கிறத சொல்றதை விட்டுட்டு இது இல்லை இது இல்லைன்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது, ஒரு விஷயத்தை பாசிட்டிவா ரெஃபர் பண்ணணும்னா 4 விஷயம் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எது அந்த 4 விஷயம்னா, முதல்ல அது எதோடையோ சம்பந்தப்படணுமா. இப்போ ஒரு மாடு கோவிலோட சம்பந்தப்பட்ட உடனே அது கோவில் மாடு அப்படின்னு பேர் சொல்றோம் இல்லையா? மண்ணோட ஒரு புழு சம்பந்தப்பட்ட இது மண் புழு அப்படின்னு சொல்றோம். சோ சம்பந்தம் தான் முதல்ல ஒரு விஷயத்தை பாசிட்டிவா சொல்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஒரு சம்பந்தம் இருந்ததுனால டக்குன்னு சொல்ல முடியும். நீ யாரு? நீ இந்தியன். ஏன்னா இந்தியாவோட சம்பந்தப்பட்டிருக்க, எனக்கு பிறந்திருக்க நீ, அதனால இந்தியன் ஒரு பேரை சொல்ல முடியும். நான் அமெரிக்கன் இல்ல, இட்டாலியன் இல்ல, இப்படிலாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இந்தியாவோட சம்பந்தப்பட்டிருக்கேன்னு. அதனால முதல்ல எடுத்தோடனே சம்பந்தத்தை எடுக்கிற, இதுதான் ரொம்ப கேர்ஃபுல்லா நீங்க கேட்கணும். அந்த சம்பந்தத்தை எடுத்த உடனே அவர் சொன்னாங்க, சம்பந்தம் படாம இல்லையே. நீங்க 4 பாதம் சொன்னீங்கன்னா, இப்போ 4வது பாதம் ஆத்மான்னு சொல்ல போறேன்னு துரியம்னு, அந்த பாதம் சம்பந்தமே படலைன்னு எப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்கணும். என்ன சொல்றாங்க, சம்பந்தம் எப்படிப்பட்டிருக்கு நீ முதல்ல சொல்லுன்ற. அவர் சொன்ன, ஒரு பாம்பு இருக்கு, அதுக்கு அடியில ஒரு தாம்பு கயிறு இருக்கு, இந்த பாம்பு தாம்போட சம்பந்தப்பட்டிருக்கா இல்லையா அப்படின்னு கேட்கிறேன். நீங்க தானே சொன்ன சம்பந்தப்பட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்ப இது இல்ல 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 நீங்க சொல்லிட்டே வர, அப்ப இதுவும் இல்லன்னு சொல்லிடலாமேன்னு கேட்டதுக்கு நான் அதுதானே இப்போ நான் ஒரு இதா சொன்னேன். அதுவும் இல்லன்னு எப்படி சொல்ல முடியும்? இல்ல, அதாவது இல்லாத ஒரு வஸ்து நமக்கு ஒரு இல்யூஷன் மாதிரி தெரிஞ்சதுன்னா, அதுக்கு உண்மையான வஸ்து ஆதாரமா இருந்தா தானே அது வேற மாதிரியா தெரிய முடியும். ஒண்ணுமே இல்லாததுல இருந்து எனக்கு வேற ஏதோ ஒண்ணு பிராந்தி வரவே வர. பிராந்தினா இல்யூஷன். அடியில கயறுன்னு ஒண்ணு இருந்தா தானே பாம்பு தெரியும். ஒண்ணுமே இல்லாத இடத்துல எங்கேயான பாம்பு தெரியுமோ? தெரியாதோ. அதனால நீ பாம்பு பொய்ன்னு நான் சொல்ல வரேனே தவிர கயிற பொய்ன்னு அப்படி சொல்ல முடியும். அப்படி சொல்லிட்டோம்னா நான் இதாயிட்டேன், சூன்யவாதி ஆயிடுவேனே. அப்படி கிடையாது அப்படின்னு உடனே அவன் கேட்கிறதோ அப்படித்தான விஷயம். அப்ப பாம்புக்கு கயிறுக்கு சம்பந்தம் இருக்கணும் அப்படின்னு கேட்கிறாரு. இருக்குன்னு வச்சுமே இப்ப சொல்ல என்ன விஷயம்? அப்ப இந்த சம்பந்தத்தை வச்சு சொல்ல வேண்டியது தானே, பாம்பா இருந்த கயிறுன்னு சொல்ல வேண்டியது தானே. என்ன அப்ப ஒண்ணு பாசிட்டிவா சொல்லாம இல்லன்னு சொல்லாம லாஜிக் பாருங்க எவ்வளவு அழகா அவரையே கேட்கிறாரு. அதுக்கு அவர் சொன்ன, பாருப்பா, ஒரு விஷயத்தை நம்ம சரியா புரிஞ்சுக்கணும். இப்போ அது பாம்பு இல்லாததுனாலதான் கயிறுன்னு தெரிஞ்சது. இல்லாத விஷயமும் இருக்கிற விஷயமும் ஒரே சமயத்துல எப்படிப்பா சம்பந்தப்படுவோம்? 2 விஷயம் இல்லாததா இருந்ததுன்னா 2 சம்பந்தப்படுத்திடலாம். 2 இருக்கிறதோட தான் சம்பந்தப்படுத்த முடியுமே தவிர இல்லாததோட இருக்கிறத எங்கேயாவது சம்பந்தப்படுத்தி பேச முடியுமா? அதனால பண்ண முடியாது. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்ற. ஒருத்தன் சமையல்காரன் நினைச்சு ஆத்துல சேர்த்துட்டோமா, முதல்ல தெரிஞ்சுதான் இப்படி சுட்டு போட்டாலும் சமையல் வராதுன்னு. இப்ப அவனை சமையல்காரன் சொல்ல முடியுமா? நேற்று வரைக்கும் சமையல்காரன் நினைச்சதுனால சமையல்காரன் சொன்னா அட்லீஸ்ட் இட் இஸ் ட்ரூத்ஃபுல். அது வாய்மை. வித்தியாசம் தான் வாய்மைக்கு உண்மை. நம்ம ஒரு பிராந்தியில இருக்கும் பொழுது நம்ம ஒரு இல்யூஷன். இல்யூஷனுக்கு தமிழ்ல என்ன? ஒரு நம்ம ஒரு பிராந்தி, ஒரு இல்யூஷன் அதுல இருக்கும் பொழுது நான் இவன் சமயக்காரன் நினைச்சதுனால சமயக்காரன் சொன்னேன். நான் பொய் சொன்னேனா?
பொய் சொன்னேன்னு சொல்ல முடியாது, உண்மையை சொன்னேன்னு சொல்ல முடியாது, வாய்மையை சொன்னேன்னு சொல்லலாம். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இவன் சமயக்காரனா தெரியறா, அதனால சமயக்காரன் சொன்னேன். ஆனா வஸ்துதா அவன் சமயக்காரன் கிடையாது. இதுதான் வாய்மை. வாய்மைனா என்ன அர்த்தம்னா தாற்காலிக சத்தியம்னு அர்த்தம். அப்படின்னு என்ன அர்த்தம்? இவன் சமயக்காரன், நான் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தேன், அவன் கதவை தட்டினா இவன் தான் சமயக்காரன் நினைச்சேன். உடனே யாரும் கதவுல அப்படின்னா சமயக்காரன் வந்திருக்கான்னு சொன்னேன். இப்போ இவன் சமயக்காரன் கிடையாதுன்னு மனசுல ஒண்ணு வச்சு நானா வாயால போய் சொன்னேன் இவன் சமயக்காரன். நான் நினைச்சத வேற எந்த ஒரு திருசமும் இல்லாம வாயால சொல்றதுக்கு வாய்மைன்னு குருநாதர் அழகா பிரிச்சு சொல்லுவார். ஆனா அவன் ஆக்சுவலா சமயக்காரனா இல்லையான்ற விஷயத்தை ஆராய்ந்து பார்த்து இவன் சமயக்காரன் தான்ங்கிறது உண்மை. ஏன்னா உள்ளது அதுதான், அதனால உண்மை. அதனால வந்தவன் சமயக்காரன் இல்லைன்னு தெரிஞ்சிருதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப நான் எந்த தைரியத்துல நேற்று சமயக்காரன் நீங்க சொல்ல முடியுமா? நேற்று நான் யாரு சமயக்காரன் நினைச்சேனோ வந்தவன் சமயக்காரன் இல்லைன்னு நிஷேதிக்க முடியுமே தவிர சமயக்காரன் என்னால சொல்ல முடியாது. ஏன்னா இல்லாதது சமையல்காரன்ற ஒரு குவாலிபிகேஷன், இருக்கிறது வேற ஏதோ அவனுக்கு சமையலுக்கு அவனுக்கு சம்பந்தமே கிடையாது. நான் சம்பந்தப்படுத்துறது புரியுதா உங்களுக்கு? இதுதான் இப்ப இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஸ்டிக்கி பாயிண்ட். அதனால அவர் சொல்ற இத ஜாதினா ஒரு காமன் ஸ்பீஷிஸ். மாடு, எல்லா மாடும் ஒரு மாடை பார்த்தா பொதுவா மாடுனா இதுன்னு சொல்லிடலாம். இன்னொரு மாடு மாறி மாறி இல்ல, இந்த மாடு ஒரே மாதிரி கிடையாதுனாலும் இது மாடுன்னு நான் சொல்லிடுவேன். ஏன்னா அது ஒரு ஜாதி, இட் இஸ் இன் குரூப். அதை வச்சு சொல்லிடலாம். இது காமன் பேர். காமன்னா சாமானிய லட்சணம்னு பேர். காமன் காஸ் ஸ்பெஷல் காஸ்ன்னு சொல்றோம் இல்லையா? காமன்னா சாமானியம், விசேஷம்னா ஸ்பெஷல். இதெல்லாம் அப்படியே இருக்கு, வேதத்திலேயே இருக்கு, லாஜிக்லயே இருக்கு. இதெல்லாம் சாமானிய லட்சணம் என்ன? மாடு எல்லாம் மாடு சொல்ல முடியுமோ? இது ஒரு மாடுன்னு சொல்லலாம். அதுதான் டிஃபரன்ஸ் இந்த ஆர்டிகல். இங்கிலீஷ்ல வரும் இல்லையா? இட் இஸ் நாட் த கோ பட் இட் இஸ் அ கவுன்னு சொல்றது சாமானிய லட்சணம். அதுக்கப்புறம் ஸ்பெசிபிக்கா ஒரு லட்சணம், அதுல என் பேர் நான் சைன் போட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன சொல்லலாம்? எடுத்து த பண்ணு, இட் இஸ் த கோ ஐ அம் டாக்கிங் அபௌட். அது விசேஷ லட்சணம். இது ஜாதின்னு பேரு. காமனா ஒரு லட்சணம் சொல்லிட்டோம்னா ஜாதின்னு ஒண்ணு சொன்னாங்க இல்லையா? இந்த ஆத்மாவுக்கு ஜாதியே கிடையாது. அடுத்தது கிரியா, ஏதாவது காரியம் வந்த சமையல்கார மாதிரி ஏதாவது ஒரு காரியம் அது பண்ணிட்டுனா அதை வச்சுன்னு சொல்லலாம், அதுவும் சொல்ல முடியாது. ஏதாவது அதுக்கு குணம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், சம் குவாலிட்டி, குணத்தை வச்சுன்னு சொல்லலாம். அவன் நல்லவன், கெட்டவன், கோபக்காரன், நெட்டையா இருக்கான், குட்டையா இருக்கான், பச்சையா இருக்கான் சொல்ல முடியாது. அதுக்கு நிர்குணமா இருக்கு. சம்பந்தம் போய் பார்த்துட்டோம், அதுக்கு எதுக்குமே சம்பந்தப்படல, அது மட்டும் தனியா இருக்கு. அப்ப நான் எப்படி இதை வார்த்தையால சொல்ல முடியும்? அதனால எதெல்லாம் நான் உண்மை நினைச்சேனோ அது உண்மை இல்லை. அந்த டைம்ல நீ நினைச்சதுங்கிறது ஒரு பொய்யான தோற்றம் அப்படிங்கறத நான் தள்ளும் பொழுதுதான் உண்மையான வஸ்து, அதை நான் என்னால பார்க்க முடியுங்கிறதுனால தான் நான் இல்லைன்னு சொல்ல முடியும். என்னால ஸ்பெசிபிக்கா இதுதான் இருக்குன்னு சொன்னா நான் சொல்லியிருப்பேனே, என்னால சொல்ல முடியாது. ஆத்மாவையோ பிரம்மத்தையோ இப்படி சொல்ல முடியாது. கேட்டா இதுதான் சொன்னீர், இந்த மூணுத்துக்கும் இது ஆதாரமா இருக்கு, இந்த மூணுடைய அந்த ஒரு பிராந்தி விலகினா தான் இது தெரியும்னு சொன்னீரே. நான் ஆதாரத்துக்கும் ஆதேயத்துக்கும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஆதாரம்னா பேஸ் மேல இருக்கக்கூடிய ஒரு வஸ்து. ஒரு பானை, அதுல தண்ணீர் இருக்கு. இப்ப தண்ணீருக்கு எது ஆதாரம்? பானை தானே. இப்ப நான் பானைன்னு சொன்னேனே, இது தண்ணீர் இல்லைன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா? அந்த மாதிரி ஏன் நீங்க பிரம்மத்தை சொல்லலன்ற, அவர் ஆத்மாவை சொல்லல. உடனே அவர் சொன்னார், நீ சொல்லக்கூடிய எக்ஸாம்பிள் தப்பு. ஏன்னா இது உண்மையான ஒரு அதிஷ்டானம், அதுக்கு மேல இருக்கக்கூடிய ஆரோக்கியம்னு கிடையாது. ஏன்னா ரெண்டும் சைட் பை சைடு எக்ஸிஸ்ட் ஆகும். இப்ப தண்ணிய தூக்கினா தான் பானை தெரியும்னு இல்லையே, தண்ணியும் தெரியாது பானையும் தெரியுதுன்னு எனக்கு என்ன பிரச்சனை? ஆனா இங்க அந்த ஒரு கயரும் தெரியறது பாம்பும் தெரியறதுன்னு இல்லையப்பா. இந்த பாம்பு என்ன பண்றது? கயரை மறைக்கிறது இல்லையா? அதனால அந்த பாம்புங்கிற ஒரு பிராந்தியை நான் போக்கினா தான் அந்த கயரை நான் காட்ட முடியும். அதனால ஏன் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம்பிள் சரிப்பட்டு வராது, அதனால எனக்கு சொல்ல முடியாது அப்படின்னு கேட்டார். நீங்க கேட்கலாம், ஏன் அந்த அதிஷ்டானமும் சத்தியமா ஏன் இருக்கணும்னு நினைக்கிறீங்க? விட மாட்டேங்கிறான். ஏன் அந்த அதிஷ்டானம் சத்தியமா இருக்கணும் அப்படின்னும் போது அவர் சொல்ற, பாம்பை பார்க்கும் போது இது பாம்பு அப்படிங்கிறது சத்தியமா தெரியறோம். அந்த பாம்புல எங்கேருந்து அந்த ட்ரூத் வந்ததுன்னா பாம்புல இருந்து வரல, அந்த ரோப்ல இருந்து வந்தது. ஆதாரம் சத்தியமா இருந்தா தான் பிராந்தி கூட சத்தியமா தெரியுமா. அதனால இட் ஹஸ் டு பி ட்ரூ.
சூப்பர் லாஜிக். அந்த ட்ரூத் ஹேஸ் டு கம் ஃப்ரம் சம்வேர் இல்லையா? நான் இப்ப தற்காலிகமா ஒரு சத்தியம்னு நான் நினைக்கிறேன். அந்த தற்காலிகமான சத்தியம்ன்ற அந்த ஒரு குவாலிட்டி எங்கேயாவது வந்ததுன்னா இட் ஹேஸ் டு கம் ஃப்ரம் தி சப்ஸ்ட்ரேட் which is சர்வதா சத்தியம். இதுதான் அவர் சொன்னார். உடனே அவர் இதெல்லாம் ஒத்துண்டார் அந்த பூர்வபக்ஷி. அதுக்கப்புறம் சொல்ற இல்ல இல்ல இல்லன்னு சொல்றதுனால ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? ஏதோ முயல் கொம்பு மாதிரி இருக்கே அப்படின்னு உடனே இருக்கு பிரயோஜனம். எவ்வளவுக்கு எவ்வளவு இது பாம்பு இல்லைன்ற விஷயத்தை நம்ம எழுதிக்கிறோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு பயம் குறையாது. எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம ஒரு கிழிஞ்சல்ல வெள்ளி தெரியுதுன்ற ஒரு பிராந்தி நம்ம எடுக்கிறோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு அனாவசியமான இல்லாத விஷயத்துல ஆசை குறையறதோனா எங்க போய் முடியறதுன்னு ஆனந்தத்துல முடியறதுன்னு அதனால பிரயோஜனம் இருக்கு. அதனால தாராளமா அத்தியாசம் பண்ணலாம் அப்படின்னு அவர் எடுத்து சொல்லிட்டு இப்போ திடீர்னு ஒரு விஷயத்த சொல்ற. 4 பாதம்னு சொன்னேன். இப்ப சொல்றேன் இந்த 3 பாதம்ங்கிறதெல்லாம் மித்தியை, தள்ள வேண்டிய விஷயம். 4வது பாதத்துல இப்ப நான் 4வது பாதம் தான் ஆத்மா, அதுதான் உண்மையா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அதனாலதான் கடைசியா அவர் சொல்ற ச ஆத்மா ச விஜ்ஞேயா. இந்த வார்த்தை எங்கேயும் போடலையோ? வைஸ்வானந்தருக்கு போட்டார விஜ்ஞேயான்னு, சைலேசனுக்கு போடல, யாக்கியனுக்கு போடல. இவருக்கு மட்டும்தான் இதைத்தான்ப்பா தெரிஞ்சுக்கணும். இந்த உண்மையான ஆத்மா இருக்கு பத்தியா, இதைத்தான் தெரிஞ்சுக்கணும். மத்த 3 தெரிகிறது உனக்கு, இது தெரிஞ்சுக்கணும், இது தெரியாததுனால தெரிஞ்சுக்கணும் வார்த்தை. இது நீ தெரிஞ்சுக்கணும்பா அப்படின்னா என்ன அர்த்தம்னா இப்போ உனக்கு தெரியலன்னு அர்த்தம். எப்படி சொல்றீங்க எனக்கு தெரியல? ஒருவேளை எனக்கு தெரியுமே அப்போ மத்த 3 தெரியாது. இப்ப நான் விஸ்வன்னு சொல்லும்போது தலையாட்டி நேரம் அப்ப என்ன அர்த்தம்னா அது தெரியுதுன்னா இது தெரியாது. பாம்பும் கயரும் ஒரே டைம்ல தெரியவே தெரியாது. நம்ம அந்த இதுல ஈவல் குட்டு காமிச்சோம் இல்லையா, அந்த மாதிரிதான் ஏதாவது ஒண்ணுதான் தெரியும். அதனால இங்க என்ன ஆச்சுன்னா பாம்புங்கிறது தெரிஞ்சிருந்தா நிச்சயமா கயிறு தெரிஞ்சிருக்காது. உனக்கு கயிறு தெரிஞ்சா பாம்பு தெரியாது. ரெண்டும் தெரிகிறது சார் எனக்குன்னா ஏதோ நீ போய் சொல்றேன் இல்ல, உனக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்கு. அதனால ஒருத்தர் எனக்கு உலகமும் தெரியாது பகவானும் தெரியுறான்னா ஏதோ சரியில்லைன்னு அர்த்தம். ஏதாவது ஒண்ணுதான் தெரியுமா? ஒண்ணு பிரம்ம தர்சனம், இல்லைன்னா லோக தர்சனம். இது அறவரே கொஞ்ச நேரம் பிரம்மம் கொஞ்ச நேரம் லோகம்னா அது கரெக்ட் கிடையாது. அப்போ அதுவும் அதுதான். சொல்ற சம்பந்தம் இந்த 3த்தையும் ஆத்மா சம்பந்தப்பட்டிருக்கு அப்படின்னு நீங்க சொல்ல முடியாது. ஏன்னா சம்பந்தமே மித்தியா இருக்கே அப்படின்னு. இது புரியணும். ஏன்னா பாம்பு அடியில கயிறு. இப்ப பாம்புக்கு கயிறு சம்பந்தம் இருக்கா? இருக்கே சார். எப்படி இருக்குன்ற ஒண்ணு பாம்பு தெரிகிறது, இல்லைன்னா கயிறு தெரிகிறது. ரெண்டும் சேர்ந்து இருந்தா தானே சம்பந்தம். இப்ப பாம்பு தெரியும் போது கயிறு தெரியல, கயிறு தெரிஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நேற்று பாத்தியப்பா பாம்புனா இல்லையே எப்பவும் கயிறா தானே இருந்ததுன்னு நம்ம சொல்ல போறோம். அதனால சம்பந்தமே தற்காலிகமா இருக்கிறதுனால சத்தியம் கிடையாது, தள்ளு. அதனால சம்பந்தத்தை வச்சு நான் ட்ரீட் பண்ண முடியுதுன்னு தள்ளி விட்டாங்க. சொல்லிட்டு அவர் சொல்ற இது எப்படி இருக்கு அப்படின்னா, ஒண்ணு கயிறு தெரியும்னா பாம்பு தெரியும். இதுக்கு அழகா ராமகிருஷ்ண படம் சொல்லி உதாரணம் கொடுக்கிறார். ஒருத்தர் மேல டவர் மேல ஒரு பெரிய டார்ச் அடிக்கிறார். இந்த ஃபிளட் லைட்னு சொல்றோம் இல்லையா, நல்ல பவர்ஃபுல்லான டார்ச். அது என்ன பண்றது, சுத்தி இருக்கிற வட்டாரம் எல்லாத்துக்கும் அழகா ஒளிய வீசுறது. ஒருத்தர் சொல்ற எனக்கு அது தெரியாது அப்படின்னு ஒருத்தர் சொல்றதுனாலே என்ன அர்த்தம்னா அங்க லைட் இருக்குன்னு அர்த்தம். அதனால அனாவசியமா லைட் இருக்கு, எனக்கு அது தெரியறது, லைட்டும் தெரியறது, ஆப்ஜெக்டும் தெரியறதுங்கிறது ஆக்சுவல் விஷயம். இது புரியறதுன்னு உங்களுக்கு. ஒரு ஆப்ஜெக்ட் தெரியறதுனால என்ன அர்த்தம்னா there has to be light there. லைட் இல்லாம தான் தெரியும் நமக்கு. ஆனா என்ன ஆச்சுன்னா இந்த லைட் தான் எல்லா இடத்துலயும் இருக்குன்ற விஷயத்த மறந்துட்டு ஆப்ஜெக்ட மட்டும் குறிச்சுட்டாதான் பிரச்சனை இல்லையா? அதனால லைட் இருந்தா ஆப்ஜெக்ட். இந்த ஆப்ஜெக்டே என்ன அப்படின்னு நீங்க பார்த்தேன்னா, டு டேக் இட் வெரி பர்சனலி, போகக்கூடிய லைட்ல ஏதோ ஒரு ரிஃப்ளெக்ட் ஆகி நமக்கு திரும்பி வருது. அதை நம்ம மனசுல ஆப்ஜெக்ட்னு பேர போடுறோம். அவ்வளவுதான் விஷயம். இட் இஸ் ஜஸ்ட் லைட் which is reflected back from something. இதுவும் லைட் தானே. உடனே அவன் பார்த்தான், இங்கெல்லாம் ஒரே எல்லாம் தெரியறது அப்படின்னு பார்த்தோன்னே ஒருத்தனுக்கு ஒரே ரொம்ப நாளா பார்த்து ஒரு சிந்தனை வந்தா, இந்த லைட்டே எங்கேருந்து வருது, இந்த சிந்தனை வரத்துக்கே பல கோடி ஜென்மம் ஆகுமா. உடனே அக்கம் பக்கம் பார்த்தான், மேல ஒருத்தர் டார்ச் அடித்தது. அப்பதான் நோட்டீஸ் பண்ணான். பொதுவா ஒரு சூரிய வெளிச்சத்துல காரியம் பண்ணும் போது மேல ஒருத்தர் சூரியன் இருக்கார், அவர் வெளிச்சத்தினால்தான் எல்லாம் நடக்கிறது, இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் நமக்கு வரவே வராது இல்லையா?
சூரியன் இஸ் டேக்கன் ஃபார் கிராண்டட். ஏன்னா பிறந்ததுல இருந்து அந்த லைட்டை பார்த்துட்டு போனோம், அதனால புதுசா இந்த என்கொயரியே வராது நமக்கு. அதனால அவன் நினைச்சான், இந்த லைட் அடிக்கிறது யாரு மேல பார்த்தா லைட் நல்ல ஜெகஜோதியா தெரியறது, பின்னாடி யாரோ ஒருத்தர் குடிச்சு நின்று இருக்காரு லைட்ட, அவரை பார்க்கணும்னு ஆசைப்பட்டான். உடனே ஏது கத்தினா, யாரு லைட் அடிக்கிறீங்களோ தயவு செஞ்சு நீங்க யாருன்னு காட்டுங்கோ, உங்களை காட்டுங்கோ அப்படின்னா. உடனே அவர் என்ன பண்ணார், நேரம் ப்ரே பண்ணதுனால அந்த டார்ச் எடுத்து தான் பக்கம் திருப்பிட்டாராம். உடனே இது இருட்டா வெடிச்சு அவர் வெளிச்சமா. அவன் அவரை பார்க்கும் பொழுது சுத்தி இருக்கக்கூடிய அந்த சுற்று வட்டாரம் அவனுக்கு தெரியல, ஏன்னா டார்ச் இந்த பக்கம் திரும்பி போயிட்டோம்னா. அந்த மாதிரி ராமகிருஷ்ணன் சொல்ற, நீ விடாம வேதாந்த விசாரமோ பக்தியோ நாமாவோ பிரேயரோ பண்ண 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 சம்திங் ஹேப்பன்ஸ், ரிவர்சல் ஆயிடும். அப்ப என்ன ஆகும்னா, நம்ம பார்வை வெளிமுகமா போகாம உள்முகமா போய் பகவான் அதை திருப்புவானா, திருப்பி உள்ள இருக்கக்கூடிய பிரகாசம் தெரியும். அப்போ வெளி உலகம் தான் எனக்கு தெரியாது, உனக்கு இது தெரியும் நான் அது தெரியும். அதனால இப்ப 4 பாதம்னு மெனக்கெட்டு சொல்லும் போது அவர் என்ன சொல்ல வந்தாருன்னா, இந்த ஒரு பாதம் தெரிஞ்சா மத்த 3 தெரியாதுப்பா, மத்த 3 உனக்கு தெரியும் போது இது தெரியாது, அதனால 4 1 2 3 4 சொல்ல முடியாது. இது இல்ல 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 நிஷேதிச்சா பாக்கி என்ன இருக்கோ அதுதான் 4வது இருக்க. அதனால நான் சொல்றேன் இது இல்ல இல்ல இல்ல. ஏன்னா இவன் ஒரு கேள்வி கேட்கலாம், 4வதுனா 3 இல்லன்னு தெரியாது எனக்கு, அதுன்னு தனியா இது இல்ல. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் நாட் தி ஃபர்ஸ்ட் ஸ்டெப், செகண்ட் ஸ்டெப், தேர்ட் ஸ்டெப்ல கிண்டர்கார்டன் குழந்தைக்கே தெரியும். எனக்கே சொல்றேன்னா, இல்லப்பா 4வது ஸ்டெப்னு ஒரு உபச்சார வார்த்தை நான் சொல்லியிருக்கேனே, இந்த 3 இல்லாம போகும்பொழுது எது பாக்கி இருக்கோ அதுதான் நான் 4வதுன்னு சொல்றேன். அது 4வது ஆகுமானா ஆகும், நிஜமா ஆகுமானா ஆகாது. அதனால எனக்கு சொல்ல. அதனால ஆரோக்கியமான விஷயத்தை நம்ம எடுக்கும் பொழுது எது பாக்கி இருக்கோ அதுதான்ப்பா 4வது, அதுதான் துரியம், அதுதான் சதுர்த்தம், அதுதான் ஆத்மான்னு தெரிஞ்சுக்கோ. சார் ஆத்மா இந்த சதுர்த்தம் மண்யம் தேட்டார். ஏன்னா கேர்ஃபுல்லா சொல்ல வேண்டியிருக்கு, 4வது அப்படின்னு வேற சொல்லிட்டுன்னா அப்புறம் எப்படி அது என்ன கவுண்ட் கேட்போம் நம்ம. அதனால மன்யந்தே அதெல்லாம் you have to take it as it where it is supposed to வச்சுக்கோ. ஏன்னா ஆத்மா தெரிஞ்சுட்டுன்னா அப்புறம் 3 பத்தி நீ கவலையப்பட மாட்டேன். இருக்கிறது ஒண்ணுன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம், இது 4வதுன்னு ஆத்மாவை சொல்லிருக்குன்னா அப்ப ஆத்மாவை தவிர ஏதோ 3 இருக்குன்ற மாதிரி இதே சொன்ன மாதிரி ஆயிடும் இல்லையா. மெனக்கெட்டு ஸ்பெஷலா மன்யந்தே 4வதாக சொல்லுகிறார்கள் அபியாசத்திற்காக அப்படிங்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, அதுதான் நம்ம சொன்னோம் தெரிஞ்சதுல தெரியாத போகக்கூடிய விஷயம்னு. 4 பாதம்னு சொல்லிட்டு 4 தான் இல்லப்பா 3 மறந்து 4வது தான் விஷயம். ச ஆத்மா, அதுதான் ஆத்மா, இதுதான் உண்மையான ஆத்மா, இதைத்தான் தெரிவிக்கிறது தான் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கேன்னு சொல்லுவேன். நான் தத்ரஜம் ந பகிஷ்பிரஜம் ந உபய தத்ரஜம் ந பிரஜானகணம் ந பிரஜம் ந அப்பிரஜம் அப்படிங்கிறது. அதனால வேக்கிங் ஸ்டேட் விழிப்பு நிலையை இல்லைன்னு தள்ளிட்டு, சொப்னத்தை இல்லைன்னு தள்ளிட்டு, ஆழ்ந்த தூக்கத்தையும் இல்லைன்னு தள்ளிட்டு, இது அனைத்தும் தெரிஞ்ச சர்வஜமான கான்சியஸ்னஸ் அதுவும் கிடையாது, ஒண்ணுமே தெரியாத ஜடமானா அதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, அதிருஷ்டம் பார்க்கக்கூடிய ஒரு வஸ்து கிடையாது, இட் இஸ் த சியர் நாட் த சீன் அப்படிங்கிறது. விவகாரம் ஒரு விவகாரமும் கிடையாது. இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்வார்கள். நம்ம காத்தால கோழி தானா கூவுறது, அவவா எழுந்து பல்வேக்கிறா, அப்புறம் ஒருத்தன் விவசாயி போய் விவசாயம் பண்றான். ஏன் பண்றான்னா சூரியன் உதிச்சிருக்கு அதனால பண்றேன்னா. இப்ப சூரியன் நீ எடுத்துக்கோன்னு சொல்றது கிடையாது, கோழியை பார்த்து நீ கூவணும்னு சொல்றது கிடையாது, பல்தைன்னு சொல்ற அது நாட்டு குட்டிக்கிறது போறது அதுடைய பிரசன்ஸ்னால இதெல்லாம் நடக்கிற மாதிரி. அதனால அந்த சூரியனுக்கு எந்த விவகாரமும் கிடையாது. இந்த பிரபஞ்சம் உலகம்னு ஒண்ணு இருக்குன்னு நம்ம எடுத்துட்டோமே, ஆனால் அப்போ இங்க நடக்கக்கூடிய விவகாரம் எல்லாம் சைத்தன்யத்தினால நடக்கிறதுன்னு சொல்றது எப்படின்னா, சூரியன் உதிச்சதுனால இந்த சூரியன் தான் இவன் கோழி கூவுறதுக்கு காரணம், சூரியன் தான் இவன் எழுதுகிறதுக்கு காரணம், சூரியன் தான் இவன் பல்தைக்கிறதுக்கு காரணம் சொல்றது எப்படி உபச்சாரமோ அப்படித்தான். அதுக்கு இது சம்பந்தமே கிடையாது. ஆனா அதோட பிரசன்ஸ்ல தான் அத்தகையும் நடக்கிறது. இதுதான் ஆச்சரியம். இந்த விஷயம் நமக்கு
என்னன்னா சூரியன் உதிக்கலன்னு வச்சுக்கோங்க, கோழி போகாது, அது வேற விஷயம். இப்ப சூரியன் போய் கோழியை போகும்னு சொல்லல, இந்த விவசாயி எழுந்துக்கோ போய் விவசாயம் பண்ணுன்னு சொல்லல, நீ பல் தேய் காட்டலான்னு சொல்லல. அது நீ பல் தேய்ச்சாலும் அதுக்கு எந்த குறையும் கிடையாது, பல் தேய்க்காம போனாலும் அதுக்கு எந்த நஷ்டமும் கிடையாது. அது மாட்டுக்கு உதயமாகுது அஸ்தமனமாகுது, இந்த பிரசன்ஸ்ல அத்தனை நடக்கிற மாதிரி இப்படி நம்ம பார்த்தோம்னா பகவான் உலகத்துக்கு காரணம்னு ஒரு உபச்சாரம் தான். இந்த ஒரு விஷயம் அப்படி நடந்துட்டு இருக்கு, அவன் மட்டும் அங்க இருக்காங்க. சைத்தன்ய பிரம்மத்தை சொல்லுவோம். அவ்யவகாரம் அக்ராஹ்யம். அவ்யவகாரம்னா இந்திரியங்களுக்கு புலப்படாத விஷயம் அர்த்தம். இந்த விவகாரமும் இல்லை, அதுக்கு எந்த ஒரு இந்திரியங்களுக்கு ஒரு உணவா இருக்கக்கூடிய எந்த லட்சணமும் இல்லாததுனால அவ்யவகாரம் அக்ராஹ்யம். கர்மேந்திரியங்களுக்கு புலப்படாதது. அலட்சணம். அலட்சணம்னா என்ன அர்த்தம்னா அதுக்கு எந்த அடையாளமும் கிடையாது, அதனால புத்திபூர்வமா அனுமானிக்க முடியாது. அச்சிந்தியம், அதனாலேயே அதை பத்தி சிந்தனை பண்ண முடியாது. அவ்யபதேசம், அதை பத்தி ஒரு சப்தத்தை கூட நம்மளால பிரயோகப்படுத்த முடியாது, சப்த பிரயோகம் அங்க முழுசாக வராது. ஏகாத்ம பிரத்யசாரம் விஷயத்தை ஆரம்பிக்கிறார். சரி, இப்படிலாம் சொல்லிட்டு அதை எப்படி பிடிக்கிறதுன்னா ஒண்ணு நினைச்சுக்கோ, என்னன்னா ஏகம். இந்த 3 பாதத்திலையும் ஒன்னா இருக்கக்கூடியது எதுன்னு பாரு. ஏகம். இந்த 3த்துக்கும் ஆத்மாவா என்ன இருக்கு? ஆத்மாவானா என்ன இருக்குன்னா, பெஸ்ட் எக்ஸாம்பிள்னா பகவான் சொல்லக்கூடிய சூத்திரே மணிகனா இவ அப்படின்றாரு. ஒரு மாலையில நிறைய மணிகள்லாம் இருக்கு, அந்த மணி எங்கெங்கயோ போயிருக்கும், அதை ஒரே ஒரு நூல் நல்லா கோர்த்து ஒன்னா ஆக்கணும். அந்த மாதிரி நாம் விழிப்பு நிலையிலையும் நான் விழிச்சின்றேன், அந்த நான் இருக்கா, நான் சொப்பனம் கண்டேன், நான் நல்லா தூங்கினேன், இந்த 3லயும் அந்த நான் 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 இருக்கு பத்தியா. இந்த ஒரு நான், இந்த ஒரு ஆத்மஸ்வரூபம் தான் இந்த 3 நிலையிலையும் கான்ஸ்டன்டா இருக்குங்கிற அந்த க்ளூவை வச்சுட்டு தான் பிடிச்சிக்க முடியும். ஆத்ம பிரத்ய சாரம்னா ப்ரூஃப், சாரம்னா எசன்ஸ். இப்ப இந்த ஆத்மா இருக்குங்கிறதுக்கு என்ன ப்ரூஃப்? 4வது பாதத்துக்கு எப்படி நான் என்ன க்ளூ அப்படின்னு கேட்டேன்னா, முதல் 3 பாதத்துக்கு ஏக ஆத்ம பிரத்ய சாரம். ஒவ்வொரு நிலையிலும் அது ஒரு நிலையா அது ஒரு பிராந்தி மாதிரி வருது நமக்கு. அதுக்கெல்லாம் அதிஷ்டானமா இருக்கக்கூடிய அந்த நான் 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 அதைப்படி அதை பிடிச்சிருந்தா நீ 4வது போக முடியும். ஏகாத்ம பிரத்ய சாரம். பிரபஞ்சோபசமம், உலகம் மொத்தமா இருக்கு, அஸ்தமனம் ஆயிடுது, உலகம் அனைத்தும் ஒடுங்கியாச்சு. சாந்தம், எந்த ஒரு சஞ்சலமும் இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த நிச்சலமான ஒரு தத்துவம். அதனாலதான் ரமணன் சொல்லும் போது சொல்றார், சித்தம் சிறுதசைய சம்சாரம், சித்தம் நிச்சலமாயிருக்க முக்தி இல்லை அப்படின்னு. நிச்சலமா இருக்கு, சாந்தமா இருக்குன்னா அதுதான் முக்தி, அதுதான் ஆத்மா, அதுதான் சிவம். மங்களமான விஷயம், அதனாலேயே அடைய வேண்டிய விஷயம். அத்வைத்தம், ரெண்டற்ற ஒரே நிலை, அதனாலேயே சாந்தம், அதனாலேயே அத்வைத்தம், அதனாலேயே சிவம். ஏன்னா ஒன்னா இருக்கும் பொழுது பியூரிட்டினா என்ன சொல்லுவோம்? சிவம்னா பியூர், சிவம்னா ஆஸ்பீஷியஸ், மங்களம். பியூர்னா என்ன அர்த்தம்? சார் இது பியூர் மில்க் அப்படின்னா எந்த கலப்பும் இல்லாமல் ஒன்லி மில்க்னு அர்த்தம். அதுல வேறதான் தண்ணியை நீங்க கலந்துட்டேன்னு வச்சுக்கோங்க, அப்போ அது பியூர் இல்ல. பியூர்னா என்ன அர்த்தம்? ஒன்னா இருக்கிறது தான் பியூரிட்டி. அதுல வேறதான் ரெண்டாவது கலந்தாதான் இம்பியூரிட்டி. இப்போ பியூரிட்டியோட டெபினிஷனே பீயிங் அலோன் தான் பியூரிட்டி. வாட் இஸ் திஸ் கோல்ட் அலோன் அப்படின்னா பியூர் கோல்ட். அதனால அத்வைத்தம்ங்கிறது தான் சிவம். இப்போ ரெண்டாவது ஒரு விஷயமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், எங்க சஞ்சலம் வரப்போகுது? நமக்கு ஒரு ஆப்போசிட் இருந்தா தானே சஞ்சலம். ராகம் துவேஷம்ங்கிறது தான் காஸ் ஆஃப் ஆல் சஞ்சலம். ராகம்னா அட்டாச்மெண்ட், ஆசை. துவேஷம்னா வெறுப்பு. இந்த ராகமும் துவேஷமும் ரெண்டாவதா ஒண்ணு இருக்கிறதுனால தான் நடக்கிறதுங்கிறது நம்மளுடைய அனுபவத்திலே தெரியாது. என்னன்னா ஆழ்ந்த தூக்கத்துல 2 இல்லாத போது ராகமும் இல்ல துவேஷமும் இல்லையா, ஆழ்ந்த தூக்கத்துல வெறுப்பும் இல்ல விருப்பம் இல்ல, நம்ம பாட்டு தூங்கிட்டு இருக்கோம். ஆனா முழிச்சிட்ட உடனே ஏதோ நமக்கு ஒண்ணு சொல்றது, நிம்மதியா தூங்கினேன்றோம், ஆனந்த புக்குன்றோம், ஆனந்த மயகான்றோம். இதுலேதான் க்ளூ. என்னன்னா ஒன்னா இருக்கும்போதுதான் சொச்சமன், ஒன்னா இருக்கும்போதுதான் பயமற்று இருக்கும். ஒருத்தர் காற்றுல தூங்கினா கூட நல்லா தூங்கிட்ட அப்புறம் அவனுக்கு தான் பயம் இருக்கணும், ஏன்னா அங்க ரெண்டாவதே கிடையாது. அதனால அத்வைத்தம் சிவம் சாந்தம். சதுர்த்தம் மன்யந்தே, இதைத்தான் 4வதாக எல்லோரும் கூறுகிறார்கள், கருதுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு they consider this as the fourth அப்படின்னு சொல்லிட்டு ச ஆத்மா, அதுதான் உண்மையான ஆத்மா அப்படின்னு சொல்லிட்டு
ச விஜ்ஞேயா, அதை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. தெரிந்து கொள்ள வேண்டும்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அப்படின்னு ஒண்ணு இருக்குப்பா, அது அடைய வேண்டிய விஷயம், அடைஞ்ச ஆனந்தம் அப்படின்னு முதல்ல தெரிஞ்சு கொண்டு அதை அனுபவத்தில் கொண்டு வர வேண்டும். அந்த மாதிரி ஒண்ணு இருக்குன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதனால தெரிந்து கொள். அதே தெரிந்து கொள் அனுபவமா எப்ப மாறும்னா, இந்த 3 அபியாசத்தினால அப்படி டப்புன போகும் பொழுது அது நம்மளுடைய அனுபவமான அனுபவமா இருக்கு. இது 7. அடுத்தது 8வது மந்திரம். இப்ப என்ன பண்ணிட்டா, 8வது மந்திரம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு உச்சாரம் பண்றார். இப்ப 8வது மந்திரத்துல திரும்ப பண்ண போறார். அந்த 8வது மந்திரத்தை படிப்போம். சோயமாத்மாத்யக்ஷரம் ஓங்காரோ அதிமாத்திரம் பாதா மாத்ரா மாத்ராஷ்ட பாதா அகார உகார மகார இதி. இந்த 7 முதல்ல ஓம் ஆரம்பிச்சு 6 மந்திரம் ஓமையே காணும். ஏன் ஓமையே காணுங்கிறதுக்கு ஒரு சமாதானம் சொல்றாரு. இப்ப 7வது மந்திரத்திலே திருப்பி ஓங்காரத்தை பத்தி சொல்ல போற. சொல்ற சோயம் ஆத்மா அத்தியக்ஷரம் ஓங்காரஹ அதிமாத்திரம் பாதா மாத்ரா மாத்ராஷ்ட பாதா அகார உகார மகார. இந்த ஓம் அப்படின்ற ஒரு வார்த்தையோட ஆச்சரியம் என்னன்னா, ஓம்ங்கிறதும் ஒரே எழுத்து, ஆனா அந்த ஒரு எழுத்துக்குள்ள 3 எழுத்து. ஆ ஊமா. இன்னொரு ஆச்சரியம் அது ஓம்க்கு மட்டும்தான் இருக்கு. அந்த ஒரு எழுத்துலயே 3 எழுத்து இருக்கு. ஆத்மாவை பத்தி சொன்னோம்னா, ஜாக்கிரத்துல யாரு முடிச்சுட்டு இருக்கா? நான் முடிச்சுட்டு இருக்கேன். ஆத்மாதான் அதுவும். யாரு சொப்னம் கண்டா? நான் சொப்னம் கண்டேன். ஆத்மாதான் அதுவும். யாரு தூங்கிட்டு இருக்கா? நான் தான் தூங்கிட்டு இருக்கேன். ஆத்மாதான் அதுவும். ஆனாலும் பரிபூர்ணமா இல்ல, ஏன்னா ஆரோக்கியமா இருக்கு. மொத்தமா இந்த 3ஐ விட்டுட்டு அந்த நானை மட்டும் பிடிச்சிட்டோம்னா அது ஒண்ணா போயிடுச்சு. அந்த மாதிரி அகாரம் அப்படின்னு பூர்ணமா இல்ல, உகாரம் பூர்ணமா இல்ல, மகாரம் பூர்ணமா இல்ல, ரெண்டு சேரும் போது அந்த ஒரு எழுத்தா இருக்கக்கூடிய ஓம் பூர்ணமா இருக்கு. அவ்வளவு அழகா அமையிருக்கு. அதுதான் இருக்கு. அதே மாதிரி பிரம்மம் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம், இந்த 3 பலனும் இருக்கு. அந்த பிரம்மம் அதுக்கு 3 பாதம் காட்ட போறோம். அதுக்கப்புறம் இந்த 3 வேலையும் மூட்டை கட்டி வச்சுட்டு இந்த பிரம்மம் சாம பிரம்மமேன்னு இருக்கிறதுக்கு அதுதான் பூர்ணமான பிரம்மம், அதுதான் நிர்குண பிரம்மம்னு சொல்றோம். அதனால அதுவும் அண்மையவன். ஆத்மா பிரம்மம் ஓம் 3 ஈக்குவல் சொல்லும் போது ஒன்னொன்னுக்கும் 4 பாதத்துக்கு காமிச்சு ஒன்னொன்னுக்கும் ஒரு பாதத்தோட விஷயத்த சொல்லி பூர்ணம்ங்கிறது எல்லாம் சேர்ந்த நிலை அப்படின்னு அந்த ஏகத்தை சொல்லணும். அதுதான் சொல்றோம். உடனே அவர் ஆரம்பிக்கிறார், ஓங்காரம் தான் பரமாத்ம ஸ்வரூபம். ஓம் இது ஏதத் அக்ஷரம் இதம் சர்வம் தஸ்ய உபவியாக்கியானம் தானே ஆரம்பிச்சு. ஓம் தான் எல்லாம் ஆரம்பிச்சுட்டு உடனே அடுத்த மந்திரத்திலேயே ஓம் அப்படின்ற சப்தத்தை விட்டுட்டு அந்த சப்தம் எந்த பொருளை காட்டுறதோ அந்த பிரம்மத்தை பத்தி பேச ஆரம்பிச்சுட்டே. ஏன் அப்படின்னா, ஒரு சப்தத்தை மட்டும் சொல்லிட்டு அதுக்கான ஒரு அபிநயம்னு சொல்லுவாரு. அந்த சப்தம் சொல்லக்கூடிய விஷயத்தை நம்ம சொல்லாம போயிட்டோம்னா பேரளவுலதான் இதெல்லாம் சத்தியம்ன்ற மாதிரி ஒண்ணு. அதுவும் இதுலதான் நேம் செட்டுன்னு சொல்றோம் இல்லையா, அவர் எப்படி வேலை பண்றாரு, பேரளவுல இருக்காரு அப்படின்னு சொல்றோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒன்லி த நேம் ரிமைன். அதுக்கான அதிஷ்டானமான அந்த ஒரு நேமுக்கான அந்த பொருள், நேமுக்கான அந்த ஆக்சுவல் விஷயம், நேமுக்கான அந்த காரியம் நடக்கலன்னு பேரளவுல இருக்காரு அவர் அப்படின்னு இருக்கக்கூடாது. ஓம்காரம் தான் சர்வம்னு சொல்லிட்டோம், ஓம்காரம் தான் பிரம்மம்னு சொல்லிட்டோம். அப்ப முதல்ல நான் பிரம்மத்தை பத்தியும் ஆத்மாவை பத்தி முதல்ல சொல்லிடுறேன். அப்புறம் தான் உங்களுக்கு தெரியும் இது பேரளவு மட்டும் கிடையாது, நிஜமாவே பிரம்மம்னு ஒரு வஸ்து இருக்கு. அதை பிரதிபாதிக்கக்கூடிய ஓமும் அந்த பிரம்மத்தோட ஈக்குவலண்டா கொண்டு வரலாம்ன்றதுக்காக நடுவில் அதை விட்டுட்டு இதை சொன்னேன். பேரை முதல்ல இண்டிகேட் பண்ணிட்டோம். பேர் எதை இண்டிகேட் பண்றதோ அதை முழுக்க அதோடைய 4 பாதங்களையும் சொல்லிட்டோ இப்ப திருப்பி பேருக்கு வர. அதனால இப்ப திருப்பி நாங்க ஓங்காரத்தை பத்தி பேச போறோம். அதுக்கு அந்த சமாதானம் சொல்றாங்க. ஏன் அதை சொல்லணும்னா, ஒரு விஷயத்த சொல்லணும்னா, அந்த ஒரு அர்த்தத்தை சொல்லணும்னா பேரை வச்சிருந்தாங்க அதை நம்ம குறிக்க முடியும். அதனாலதான் பேர் ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆரம்பிக்கிறார். அந்த ஒரு ஓம்காரமும் பிரம்மம் தான். ஏன்னா ஓம்காரம் பிரம்மத்தோட பேருன்னு இருக்கிறதுனால, பேரும் பொருளும் பிரியாம இருக்கிறதுனால இதை ஒரு பிரம்மம்னு நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டு, ச அயம் ஆத்மா, அந்த ஆத்மா 4 பாதம்னு சொன்னோம். அந்த ஆத்மாக்கு இப்படி 4 பாதமோ ஓம்காரத்துக்கு 4 பாதம் உண்டு. அதைத்தான் இப்ப நம்ம சொல்ல ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆத்யக்ஷரம்
அக்ஷரமா பார்க்கும். அக்ஷரம்னா as the entire ஓம் பார்க்கும்பொழுது அதே பிரம்மம். அத மாத்திரையாவும் பார்க்கலாம். மாத்திரையா பார்க்கும்போது 4 பாதத்தை காட்டுறேன் உனக்கு. அதாவது when you say ஓம் as the name of பிரம்மம், அதே பிரம்மம். ஏன்னா பேருக்கும் பேரிட்ட அந்த வஸ்துக்கும் வித்தியாசம் இல்லைங்கிறது தான் நம்மளுடைய மதம். அதனாலதான் இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, விவகாரத்துல இது 2ஆ இருக்குங்கிறது வேற விஷயம். நீங்க மெனி டைம்ஸ் கனவுல நான் உன்னை பார்த்தேன் அப்படின்னு சொல்றோம். உடனே நம்ம கேட்கணும், என்ன கலர் சட்டை போட்டுருந்தேன், அது நான் சரியா ஞாபகம் இல்லை அப்படின்றோம். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமோ, அந்த கனவுல பேரூபத்துல கூட we have imagined that person, so we have not seen the form. அந்த கனவுல அந்த சப்தமே நமக்கு எந்த ஒரு பாவத்தை கொடுக்கறதுனா, அந்த பையனை பார்த்தேன்ற பாவத்தை கொடுக்கறது. நீங்க ஆள் யோசிச்சு என்ன புரியும். ஏன்னா கனவுல நான் உன்னை பார்த்தேன், உடனே நான் என்ன சட்டை போட்டுருந்தேன் அப்படின்னா அது எனக்கு சரியா ஞாபகம் இல்லை, அது எனக்கு தெளிவா தெரியலன்னு ஏன் சொல்றோம் அப்படின்னா, ரூபத்தை நம்ம பார்க்கல, ஆனா அந்த பேரை பார்த்துட்டோம். அந்த மனசு அந்த பேரை பிடிச்சிட்டு இருக்கிறதுனால அது ரூபத்தையும் கூடயே எடுத்துன்னு வந்துருக்கு. அதனால ரூபமும் பேரும் ஒரு மன விவகாரத்துல அபிண்ணமா இருக்கு. ஆப்பிள்னா ரூபம் வந்து ரூபத்தை கண்டா டக்குன்னு ஆப்பிள் போல இருக்கு. அதனால சொல்ற ஓம்காரோதி மாத்திரம். மாத்திரை அப்படின்னாலே பிரிச்சு சொல்லக்கூடிய ஆ ஊ மா, இதெல்லாம் மாத்திரை. அந்த 3 மாத்திரையா பார்க்கும் பொழுது 4 பாதங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, பாதம் தான் மாத்திரை, மாத்திரை தான் பாதம். ஏன் இது திரும்ப திரும்ப சொல்லணும் அப்படின்னா, 2 ஒண்ணுதான் அப்படின்னு காட்டுறது. மாத்ரா மாத்ரா பாதா, பாதா மாத்ரா மாத்ராச்ச பாதா. அப்போ 2 அவ்வளவு பின்னி பிணைஞ்சு ஒன்னா இருக்குன்னு காட்டுறாங்க. அதுக்கப்புறம் 2 டோட்டலி சேம்னு காட்டுறாங்க. எந்த அந்த 3 மாத்திரை அப்படின்னு சொல்லும்போது அகார உக்கார மகார இதி அப்படின்னு சொல்லுச்சு. இப்போ ஓம்ல இருக்கக்கூடிய 3 எழுத்துக்கள், அந்த 3 மாத்திரைகள், அந்த 3 மாத்திரைகளை வச்சுட்டே இந்த 3 பாதத்தை சொல்றேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அவர் சொல்ற முதல் மாத்திரை பற்றி பேச போறாரு. 9வது ஜாகரிதஸ்தானோ வைஸ்வானரோ அகாரஹா. இந்த இருக்குதா, அதுதான் வைஸ்வானரன். வைஸ்வானரன் ஜஷ்டியில் என்ன பேரு, அதுதான் விஷ்ணு. அதனால ஆ இஸ் வைஸ்வானரா and is also விஷ்ணு. ஆனா தனி அடைக்கிறார். ஏன் சும்மா ஒரு ரேண்டமா நீங்க ஆனா இது ஊனா இது மானா இது சொல்ல போறேன்னா அப்படின்னா நம்ம சொல்ல மாட்டோம். அதுக்கான காரணம் சொல்றோம். சொல்ற பிரதமா மாத்ரா, ஆதான முதல் மாத்திரை. நான் சொன்ன முதல் பாதமும் வைஸ்வனரன் தானே, இதுவும் முதல் அதுவும் முதல், அதனால 2 முதல் 2 சேம். அவ்வளவுதானே, நான் இன்னும் இருக்குப்பா. பிரதமா மாத்ரா ஆப்தே ஆதிமத்வாது. சான்ஸ்கிரிட்ல ஒரு அழகு என்னன்னா, இப்போ மோதம் அப்படின்னா சந்தோஷம்னு அர்த்தம், பிரமோதம் அப்படின்னா ரொம்ப சந்தோஷம்னு அர்த்தம். இந்த பிரான்ற ஒரு லெட்டர் தானே இருக்கு. அந்த பிரா எதை குறிக்கும்னா பிரகர்ஷேன மோதகா இது பிரமோதகான்றா. பிரகர்ஷம் அப்படின்னா ஒண்ணு சுப்பீரியர், சூப்பர்லேட்டிவ் அப்படின்னு அர்த்தம். அந்த சூப்பர்லேட்டிவ் சுப்பீரியர்னு பிரகர்ஷேன மோதம்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சான்ஸ்கிரிட் கிளீனா அந்த அதெல்லாம் பிரா அப்படின்னாலே அந்த ஒரு எசன்ஸ் வந்துருக்கு. பிரமோதம் போயிட்டே இருக்கும். அதனால இங்க ஒரு லெட்டர் போட்டான்னா அந்த லெட்டருக்கு ஒரு வேர்ட் இட் ஆக்சுவலி என்கம்பஸ். அதுதான் ஒரு சான்ஸ்கிரிட்டோட கிரேட்னஸ். அதனால அவர் சொல்ற, இப்ப ஆ அப்படின்னா 2 வார்த்தையை டிரைவ் பண்றாரு. என்னன்னா ஆப்தே ஆதிமத்வா. ஆனாலே ஆதிவா அப்படின்னா முதல்னு அர்த்தம். அதனால வைஸ்வானரங்கிறது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்டா இருக்கு, முழிப்புங்கிறது முதல் பாதமா சொன்னோம். ஆ அப்படின்னா ஆதி, ஆதினா முதல். அதனால இது ஆகாரம் கரெக்டா பொருந்தது பார் வைஸ்வானரனுக்கும் விஸ்வனுக்கும் அப்படின்னு. ஆப்தே அப்படின்னா என்ன அர்த்தம்னா நீக்கமர நிறைந்ததுன்னு அர்த்தம். தட் விச் இஸ் பர்வேடிங் எவ்ரிவேர். வைஸ்வானரன்னா யாருன்னு நம்ம பார்த்தோம், 7 அங்கம் பார்த்தோமோ. அவருடைய தலைதான் சொர்க்கலோகம். அத்தனை ஆகாசமும் மத்திய பாகம் தான் நினைச்சு பாருங்க. ஆகாசம் தான் எல்லாம்ங்கிறது நம்ம மன வரைக்கும் விஷயம். அதுதான் அவருக்கு மத்திய பாகம். பூமி காலுண்ட பாலுண்ட, அக்னிதான் முகம்ட. இப்படி இருக்கும் பொழுது எல்லா இடத்துலயும் பரவி இருக்கான வைஸ்வானரன். அதனால ஆப்தே, ஆப்தேனா அர்த்தம் நீக்கமர நிறைந்திருக்கிறதுன்னு அர்த்தம். அதனாலையும் ஆதிமத்வாத்து முதல்ல இதை ஆரம்பிக்கிறதுனாலையும்
இதுதான் வைஸ்வானரன் தான் அகாரம், விஸ்வம் தான் அகாரம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்ற. இதை நம்ம தெரிஞ்சுட்டா என்ன பிரயோஜனம் அப்படின்றார். இப்ப நீ அகாரம் இதுதான் அப்படிங்கிற அந்த விஷயம், இது உபாசனை. அதாவது தெரிஞ்சுட்டா புத்திபூர்வமா தெரிஞ்சதெல்லாம் கிடைக்கும்னு அவசியம் இல்ல. அது உபாசனை பண்ணோம்னா அகாரத்தை இது வைஸ்வானரத்துடைய அபிமான ஒரு அக்ஷரம் அப்படின்னு நினைச்சிட்டு அகாரத்தை நம்ம உச்சரித்தோம்னா, சோ இஸ் பிரிங்கிங் இன் மனசுல இருக்கக்கூடிய பாவம், வாயில சொல்லக்கூடிய சப்தம். இதுதான் மந்திரத்தோட கிரேட்னஸ். அப்படி நினைச்சா என்ன, ஆப்னோதி ஹை சர்வான் காமாம் ஆதிஷ்சபவதிய ஏவம் வேதா, இதை நீ தெரிந்து கொண்டாயானால் இந்த ஓங்காரத்தில் இருக்கக்கூடிய அகாரம் தான் அத்தனை ஒரு வைஸ்வானரனா இருக்கக்கூடியவன், அவன் தான் விஸ்வன் அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுட்டா என்ன அர்த்தம்னா, வை சர்வான் காமான், நமக்கு ஆசைகள் எல்லாத்தையும் பூர்ண காமன் ஆயிடுவோம். நம்ம எல்லா ஆசையும் பூர்த்தி ஆயிடும். நமக்கு நம்மள தேடிட்டு வருமா, எல்லாம் என்ன வேணும் எல்லாம் தேடிட்டு வரும். ஆதிஷ்ட பவதி ஆதிமத் அப்படின்ட்டார். யூ வில் பிகம் த ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் ஆஃப் ஆல் கிரேட் பீப்புள். ஏதோ அல்பங்கள் நடுவில் நம்பர் 1 சொல்லல, மெனக்கெட்டுன்னு பாஷத்துல சொல்ற. ஏற்கனவே மகான்களுக்கெல்லாம் மகானாய் இருப்பாய், உலகத்துல காணக்கூடிய பெரியவர்களுக்கும் முதல்வனாக நீ திகழ்வாய், எல்லாத்திற்கும் ஆதி ஆழ்வாய் அப்படின்னு சொல்லிட்டு ஏவம் வேதா. இது நமக்கு இந்த விஷயம் புரிஞ்சிட்டு இந்த ஒரு விஷயத்துடைய அந்த ஒரு உபாசனையை நம்ம பண்ணோம்னா இப்படி நம்ம ஆயிருப்போம் அப்படின்னு. அதுக்கு அடுத்தது மகாத்துக்கு சொல்ல போற, உட்காரத்துக்கு சொல்ல போற. இங்க ஒரு சின்ன விசாரம் பண்ற. என்ன அப்படின்னா, ஓம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பிரம்மம்னு புரிஞ்சுட்டா நமக்கு மோட்சம், அந்த உபாசனை பண்ணணும். இப்ப அகாரத்துக்கு ஒரு பலன் சொல்லியிருக்கு, உக்காரத்துக்கு ஒரு பலன் சொல்லியிருக்கு, மக்காரத்துக்கு ஒரு பலன் சொல்லிட்டு ஒருத்தர் சொன்னாரா, எனக்கு இதெல்லாம் வேணாம் சார், இந்த அகார பலன் இங்க போறோம் எனக்கு அப்படின்னா, அவர் சொன்னாங்க நீ உனக்கு என்ன வேணுமோ அதை பிக் பண்றதுக்காக இந்த 3 சொல்லலப்பா. இந்த 3ல தனித்தனியா ஏன் பலன் சொல்லி இருக்கு அப்படின்னா, இந்த தனிப்பட்ட விஷயத்துக்கே இவ்வளவு பலன்னா முழுமைக்கு எவ்வளவு பலன் நம்ம யோசிக்கிறதுக்காக சொல்லி இருக்குன்ட்டாங்க இல்லையா. சார் நான் முதன்மையா ஆனா போறேன், எனக்கு எதுக்கு பிரம்மம்லாம் அப்படின்னு உட்காந்தா முதன்மை ஒரு விஷயம் கிடையாது. இதை தெரிஞ்சிருந்தாலே இவ்வளவுனா ஓங்காரத்துக்கு எவ்வளவுன்னு புரிஞ்சுட்டு அதுக்கு பிரயத்தனப்படு அப்படின்ட்டு. The intention of Veda is not to split Om into Ahuma and say do either of the 3 or either of the 2 கிடையாது. மொத்தமும் பண்ணியாகணுமா. இது ஒரு மீமாம்ச இது இல்லையா. நீ ஃபர்ஸ்ட் செமஸ்டர் பாஸ் பண்ணேன்னா உனக்கு நான் சாக்லேட் வாங்கி தரேன். அம்மா எதுக்கு சொல்றான்னா, மொத்தமா பிஇ முடிக்கணும்ன்றதுக்காக சொல்றாலே தவிர எனக்கு சாக்லேட் போருமா, இனிமே நான் படிக்கலன்னா சாக்லேட்டும் கிடையாதுன்னு அர்த்தம். அதனால நான் நீ இவ்வளவு பண்ணா கிணத்த பாதி தாண்டிட்டடா நீ அப்படின்னா அதுக்கு ஏதாவது தனி ரிவார்டு கொடுக்கணுமான்னா, அப்ப நம்ம ஒரு உபச்சாரத்துக்கு சொல்றோம், நீ பாதி தாண்டிட்டேன்னா எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா அப்படின்னு சொல்ற மாதிரி அகாரம் உக்காரம் மக்காரம் தனியா சொல்றதுனால ஏதோ நமக்கு வேண்டியதை இதை வச்சு முடிச்சுடலாம்னு நினைக்காதே அப்படிங்கிறது தான் இந்த மதம், இந்த பாஷ்யத்துடைய ஒரு குறிக்கோள். அதுல சில பாஷ்யக்காரன் சொல்றா அகாரத்தை பண்ண உனக்கு இது கிடைக்கும், அதையே ஒரு உபாசனை மாதிரி சொல்றா. அதுக்கு விஷயம் இப்போ ஓம் 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 அப்படின்னு நம்ம சும்மா சொல்லிட்டோம்னா அது ஜபம், அது பிரம்ம உபாசனை ஆகாது. இப்ப சன்னியாசிகள்லாம் உட்கார்ந்து ஓங்கார பிரணவ தியானம் பண்ணணும்னா என்ன அர்த்தம்னா, இப்படிதான் தியானம் பண்ணணுமே தவிர சும்மா ஜபம் பண்ணான்னா அதுக்கான பலன் கிடைக்கும். இந்த ஓங்காரம் தான் பிரம்மம் அப்படிங்கறத மறக்காம இந்த ஓங்காரத்தை நம்ம ஜபம் பண்ணும் பொழுதே அந்த ஒரு பிரம்ம தியானத்துல நம்ம இருந்தோம்னா தான் அது அதுக்கான ஒரு பலனா இருக்கு இல்லையா. அதனால எடுத்து சொல்றாங்க. அதனால தனியா ஏன் இதெல்லாம் பலன் சொல்றாருன்னா, மொத்தத்துக்கு எவ்வளவு பலன் தெரிஞ்சுக்கோன்னு காட்டுக்காக சொல்றார். அடுத்ததுக்கு போற. அடுத்தது ஸ்வப்னஸ்தானஹா. ஸ்வப்னஸ்தானஹா தைஜசஹா உகாரோ. 2வது ஸ்தானமா இருக்கக்கூடிய தைஜசன் என்னன்னா உகாரத்துல இருக்கான். உகாரங்கிறது தைஜசனை குறிக்கும். உகாரம் தைஜசன் அப்படின்ற அந்த ஒரு நிலை உகாரத்துல அடங்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வப்னஸ்தானம், அதுதான் ஸ்வப்னஸ்தானம். விதியா மாத்ரா, இதுதான் 2வது மாத்திரை. ஏன் இது 2வது மாத்திரை அப்படின்னு சொல்லி ஆகணும் இல்லையா. இருக்கிறது 3 மாத்திரை தானே, 2வது நடுவுல இருக்கிறதுனால அவர் அழகா சொல்ற உபயத்வாது, நடுவுல இருக்கிறதுனாலயே
ஊனா உபயம். உபயம்னா ரெண்டுன்னு அர்த்தம், ரெண்டுக்கு நடுவுல இருக்குன்னு அர்த்தம். அகாரத்துக்கும் மகாரத்துக்கும் நடுவுல உக்காரம் இருக்கிறதுனால உபயத்துவாது, ரெண்டுத்துக்கு நடுவுல இருக்கிறது. அதே மாதிரி சொப்பனன்ற ஒரு அவஸ்தை முழிப்பு தூக்கத்துக்கு நடுவுல இருக்கிறதுனால கரெக்டா பொருந்தருது, அதுவும் நடுவுல தான் இருக்கு அப்படின்ற. அடுத்தது சொல்ற உத்கர்ஷாத். உத்கர்ஷாத் தான் ஈவன் பெட்டர், கம்பேரிட்டிவ் டிகிரின்னு சொல்றோம் இல்லையா. அகாரத்தை காட்டி உக்காரம் பெருசுப்பா. ஏன்னா அகாரத்துக்கு அப்புறம் தானே உக்காரம் வருது, அகாரத்துக்கு மேலதானே உட்காரம் வருதுன்னு நம்ம ஒரு வாக்குல சொல்றோம் இல்லையா. அதனால அகாரத்தை காட்டிலும் உட்காரம் பெருசுன்றார். உத்கர்ஷாத் ஊ அப்படின்ற ஒரு வார்த்தையிலேருந்தே வார்த்தை வரணும் இல்லையா, அந்த லெட்டர்ல இருந்து. ஊனா என்ன, உத்கர்ஷா முதல் மீனிங். ரெண்டாவது என்ன, உபயத்வாத், இன்டர்மீடியட்டா இருக்கா ரெண்டுத்துக்கு நடுவுல. அதனால இது உட்காரம் நடுவுல இருக்கு, சொப்னம் நடுவுல இருக்கு, அதனாலயே தெரிஞ்சுக்கோ அது ரெண்டு ஒன்று தான் அப்படின்னு. ஆக்கு மேலத்தானே அந்த இது வருது, நம்ம ஊ வருது. அதே மாதிரி விழிப்பு நிலைக்கு மேலத்தானே இந்த ஒரு சொப்ன நிலைன்னு வருது, அதனாலயே தெரிஞ்சுக்கோ இது உத்கர்ஷாத்து அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு விராட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விராட், இந்த ரெண்டுல இருந்தா எல்லாத்தையும் வாங்கலாம். இந்த தேஜஸ, அதாவது அந்த சைத்தன்யம்ங்கிறத இங்க இருந்து வாங்கிக்கிறதாம். ஏன்னா சுஷுப்தத்துல தானே சைத்தன்ய பிரஜான கணகான்னு இருக்கு. அந்த கான்சியஸ்னஸ் ஸ்டேட்டை இங்கேருந்து வாங்கிட்டு விஷயத்தெல்லாம் அங்கேருந்து வாங்கிட்டு நடுவில் இது ஒரு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கா. அதனால உபயத்துவாது ரெண்டு சைட்ல இருந்து வாங்கிட்டு ரெண்டு சேரும் போது இது ஒன்று கிடைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, இப்படி நீ இந்த ஒரு உபாசனை பண்ணேன்னா, இதை நீ தெரிஞ்சுட்டேன்னா உத்கர்ஷதி வை ஞானஹா சந்ததிம் சமானஸ்ச பவதி அப்படிங்கிறது. ந அஸ்ய பிராமண அப்ரம்மவித் குலே பவதி ஏவம் வேதா அப்படின்னு அதுக்கு ஒரு பலனை சொல்றது. என்ன சொல்றது அப்படின்னா சமானஸ்ச பவதி. சமானஸ்ச பவதி அப்படின்னா என்ன அர்த்தம், எல்லாருக்கும் நம்ம ஒன்னா போயிடுவோமா, சமானமா போயிடுவோமா. எப்படி சமானமா போகும் அப்படின்னா, நம்மளுடைய எதிரிகள் நண்பர்கள் ரெண்டு பேர் இருக்கும் இல்லையா. நண்பர்கள் எப்படி நம்மளை பார்ப்பாலோ எதிரிகளும் நம்மளை அப்படிதான் பார்ப்பார்கள். ரெண்டு பேருக்கும் நம்ம ஒன்னா போயிடுவோம். யாருக்கும் நம்ம மேல பொறாம வராது, யாருக்கும் நம்ம மேல ஒரு எம்பி ஒரு இன்டிமிடேஷனா இருக்காது, யாரும் நம்மளை பார்த்து பயப்பட மாட்டா. அப்படி ஆயிடும் நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு அஸ்ய குலே நபவதி அப்ரம்மவிது, அவனுடைய குலத்தில் பிரம்மத்தை அறியாதவர்களாக யாரும் பிறக்க மாட்டார்கள் அப்படின்னு ஒரு பலனை சொல்றது. ஏவம் வேதா, இதை யாரு தெரிந்து கொண்டார்களோ அவர்கள் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அடுத்தது மகாரத்து. மகாரத்துல என்ன சொல்றதுன்னா சுஷுப்தஸ்தானஹ பிராக்ஞோ மகாரஹ த்விதீயா மாத்ரா, மூணாவது மாத்திரை மகாரம். அது எந்த ஸ்தானத்தை குறிக்கிறது, சுஷுப்த ஸ்தானத்தை குறிக்கிறது. சுஷுப்தம்னா ஆழ்ந்த தூக்கம். பிராக்ஞனை இந்த மகாரம் குறிக்கிறது. மகார அபிமான தேவதையான பிராக்ஞன் அப்படின்னு சொல்லிட்டு திருத்தியா மாத்திரா, இது மூணாவது மாத்திரையாக இருக்கிறது. ஏன் அப்படி இருக்கு, மான வருது இல்ல. இப்ப மால இருந்து ரெண்டு வார்த்தையும் சொல்ல போறது வேற என்னன்னா மிதே அப்படிங்கிறது. மிதே அப்படின்னா என்னன்னா மிதேவா அபீதே. மிதேன்னா என்ன அர்த்தம்னா மெஷர்னு அர்த்தம், அளக்கிறதுன்னு அர்த்தம். மிதே அப்படின்னா அளக்கிறது. அதுல இருந்தா மிதி மீட்டர் அதெல்லாம் இந்த ஒரு வார்த்தையில இருந்தா வந்திருக்கு. இந்த மிதியில இருந்தா மீட்டர்னு வந்திருக்கு. ஏன்னா அது ஒரு மீட்டருங்கிறது ஒரு ஸ்கேல் ஃபார் மெஷர்மெண்ட் இல்லையா. அந்த மெஷரிங்கிறதுக்கே மிதின்னு. நம்ம பாட்டுல எந்த மெஷர்மெண்ட்னா மெட்டுன்னு சொல்றோம் இல்லையா, அந்த மிதியில இருந்தா மெட்டும் நீ மே ஆகும். அதனால இந்த மூணாவதான பிராக்ஞன் எப்படி இருக்கான்னா, அவன் மிதே அளப்பதனால் அவன் மகாரம் அப்படின்ட்டு. என்ன ஆழ்ந்த தூக்கத்துல என்னத்தை அளக்கிறான் அப்படின்னா, அது அழகான ஒரு அன்வயம் சொல்ற. நம்ம அந்த காலத்துல நெல் எல்லாம் வீட்டுல குடிச்சிட்டு போவார். நீ கிராமத்துல இருந்து அதை பார்த்துருக்க. அவன் ஒரு பெரிய ஒரு மலை மாதிரி அந்த நெல்லாம் போட்டு அளக்கிறதுக்கு ஒரு படி வச்சிருப்பான். அதுல ஃபுல்லா ஃபில் பண்ணி ஒரு படி, ரெண்டு படி, மூணு படின்னு இங்கேருந்து அதே நெல் எடுத்து படிக்குள்ள போகும். பக்கத்துல திருப்பி எல்லாத்தையும் திருப்பி அதெல்லாம் காலியாகும். இப்போ அந்த அந்த ஒரு படியில நெல் பர்மனண்டா இருக்காது.
ஒரு இடத்துல இருந்து படிக்குள்ள போயிட்டு இன்னொரு இடத்துல திரும்பி அது வெளில வரா மாதிரி இங்க எப்படி இருக்கு அப்படின்னா, இந்த ஒரு ஆழ்ந்த தூக்கத்துல அந்த படிக்குள்ள அத்தனை பிரபஞ்சமும் உள்ள போயிட்டு திருப்பி சொப்னம் ஜாகிரத்துக்கு எல்லாம் வெளில வரா மாதிரி, ஒரு தூக்கத்துக்கு முன்னாடி ஒரு சொப்னம் ஜாகிரத்து இருக்கு, அப்புறம் ஒரு சொப்னம் ஜாகிரத்து இருக்கா மாதிரி, இது இன்டர்மீடியட்டா அத்தனையும் தாங்குள்ள அடக்கி திருப்பி வெளில விடுறது, திருப்பி அடக்கி திருப்பி வெளில விடுறது. அதனால மிதேன். இந்த வேதத்துல இதெல்லாம் சொல்லல, எல்லாம் பாஷ்யக்காரருடைய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். அதனால அவர் மிதி அப்படின்ட்டார். உடனே அவர் சொன்ன, இது நான் உங்களுக்கு பிராக்ஞ நினைச்சு சொன்னேன் இல்லையா, இப்ப நான் ஓம வச்சே சொல்றேன். ஓம்னா எல்லாம் அடங்கி போயிட்டான் உள்ள. திருப்பி அடுத்த ஓம் சொல்லும் போது ஓம்னா திருப்பி எல்லாம் விட. அதனால இது ஒரு சின்ன ஒரு மெஷரிங், சின்ன ஒரு பாத்திரம் மாதிரி எல்லாம் உள்ள வர்றது, அடக்கிறது, திருப்பி எல்லாத்தையும் வெளில விடுறது, திருப்பி அடக்கிறது, வெளில விடுறது. அது ஓம்காரத்துக்கும் சத்தியமா இருக்கும், அது நம்மளுடைய லயம்னு சொல்லக்கூடிய இந்த பிரபஞ்சத்துடைய பிரளயத்துக்கும் கரெக்டா இருக்கும், நம்மளுடைய ஆத்மஸ்வரூபத்துக்கும் அந்த ஒரு பிராக்ஞன்ற ஒரு உபாதியில் இருக்கக்கூடிய ஆத்மஸ்வரூபத்துக்கும் கரெக்டா வருது. பாருங்க, வா அபீதே அப்படின்னு சொல்லிட்டு, அபீதேனா ஒடுங்கிறதுன்னு ஃபைனலி எல்லாம் ஒடுங்குற விஷயம். ஆவும் மூ ஆ மூ ரெண்டு என்ன ஆவும் சமணி பெற்றான். ஆனால் அபீதே அபீதே விஸ்வனும் தைஜசனும் ராகினும் ஒடுக்கம். அதனால்தான் காரண சரீரம்னு பேர். இது ரொம்ப அழகான விஷயம். நம்ம சனாதன தர்மப்படி டிஸ்ட்ரக்ஷன் கிடையவே கிடையாது. நாசம் அப்படின்னா நம்ம இங்கிலீஷ்ல சொல்ற டிஸ்ட்ரக்ஷன்ற மாதிரியான ஒரு பாவமே கிடையாது. அதனால டு டிஸ்ட்ராய் அப்படிங்கிற ஒரு வார்த்தையே கிடையாது சனஸ்கிருத்தில். ஏன்னா அந்த மாதிரி ஒரு காரியம் இருந்தா தானே நம்ம ஒரு வார்த்தையை போடணும், இல்லாததுக்கெல்லாம் வார்த்தையை கொடுக்கணுமான்னு. அப்போ நாசம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு மண்ணை வச்சுட்டு பானையை பண்றோம், பானை ஃபுல்லா மண்ணா தானே இருக்கு. ஒரு குழந்தை ஓடி வந்து பானையை பட்டாலும் போட்டுருந்து பானை நாசமா போயிடுச்சு அப்படின்னு சொல்றோம். பானை நாசமா போல, மண்ணுல இருந்து வந்த பானை இட் ஹஸ் கான் பேக் டு வேர் இட் கேம் ஃப்ரம், விச் இஸ் மண். அவ்வளவுதான் விஷயம். முதல்ல மண்ணா இருந்தது அந்த பானை, அந்த மண்ணு இப்ப பானை ஆச்சு, பானை உடைச்ச உடனே திருப்பி அது மண்ணா போயிடுச்சு. இப்போ நாசம்ங்கிறதுக்கு என்ன தெரியுமா டெபினிஷன் ஆஸ் பர் சனாதன தர்மா? ஒரு எஃபெக்ட் காசுல போய் ஒடுங்கிறதுக்கு தான் நாசம். டிஸ்அப்பியரன்ஸ்னா என்ன அர்த்தம்னா, சர்வத்தா காரணமா போல அது காரணத்திலேருந்து காரியம் வெளில வந்திருக்கு, அந்த காரியம் திருப்பி காரணத்துக்கிட்ட போயிடுன்னு வச்சுக்கோங்க, அப்ப என்ன பேர் அதுக்கு? நாசம். அதனால ஆழ்ந்த தூக்கத்துல என்ன ஆயிடுச்சுன்னா, உலக நாசமா போயிடுச்சு, சொப்பனம் நாசமா போயிடுது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இது இந்த காரணமா இருக்கக்கூடிய சுஷுப்தியில காரியமான அந்த ஒரு சொப்பனமும் கனவும் காரியமான அந்த ஒரு விழிப்பு நிலையும் ஒடுங்கி இருக்கு. அதனாலதான் உலகம் நாசமா போச்சுன்னு சொல்றோம். அப்படின்னா என்னதான், திரும்பி ஒருத்தன் பயணம் திரும்பி பாட்டு பண்ற மாதிரி காத்தால எழுந்த உடனே அது முழுசா நாசமாக லயமாயிருக்கு. அதனாலதான் திருப்பி அதே மாதிரி ஆரம்பிக்கிறது அடுத்த நாள். அது மட்டும் நம்ம உடைச்சிட்டோம்னா அப்புறம் திருப்பி அது எழாது. லய கட்டம் புனாகா, லயமானதுனால திரும்பி கலந்து இருக்கு. இதுதான் நாசம் அப்படின்னு ஒரு வார்த்தைக்கான அர்த்தம். அதனால வா அப்பீத்தேனா ஒடுங்கிறது. எது ஒடுங்கிறது? முழிச்சுட்டு இருக்கக்கூடிய விஸ்வனும் ஸ்வப்னம் பண்ணக்கூடிய பிராக்ஞனும் கடைசியில எங்க போய் ஒடுங்குறான்? பிராக்ஞன்ல ஒடுங்கிறதுனாலதான் அதுக்கு காரண சரீரம். ஏன்னா முழிச்சுட்டு இருக்கிறதுக்கான காரண விதைகள்லாம் வச்சுட்டு தான் அது தூங்கிட்டு இருக்கு. முடிச்சிட்ட உடனே அத்தனை திருப்பி ஒரு மரம், ஒரு சின்ன விதையில கப்புன்னு வெட்டதான மாதிரி காத்தால எழுந்த உடனே நேற்று என்ன விட்டோம் ஆபீஸ்ல ஞாபகம் இருக்கு, நேற்று என்ன ஒரு புஸ்தகத்தை படிச்சோம் ஞாபகம் இருக்கும், எல்லாம் அப்படியே சப்புன்னு வெளில வந்து பாருங்க. என்ன ஒரு ஆச்சரியம். விஸ்வனும் தைஜசனும் பிராக்ஞனும் ஒடுக்கிறதுனால உடனே அவர் சொல்லிட்டா, சரி இதை தெரிஞ்சின்றவனுக்கு என்ன ஒரு பெரிய லாபம், என்ன ஒரு பிரயோஜனம் அப்படின்னா, மினோதி ஹவா இதகும் சர்வம். மினோதி அத்தனையும் அவன் அளந்துடுறான். எதை? சர்வமும். சர்வமும் அளந்துடுறான்னு என்ன அர்த்தம்? அந்த ஒரு சர்வத்துடைய சத்தியம் அவனுக்கு புரிஞ்சிருக்கும்னு அர்த்தம். அளந்துடுறான்னு என்ன அர்த்தம்? இஸ் ஏபிள் டு கண்டெய்ன் எவ்ரிதிங்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த ஒரு யூனிவர்ஸ் உடைய ஒரு அண்டர்லைன் ட்ரூத் அவன் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். சர்வம் மினோதி அபீதஸ்ச பவதி.
அபீதஸ்ச பவதி அப்படின்னா அந்த எந்த இடத்துல எல்லாம் ஒடுங்கிறதோ அந்த ஒரு ஆத்மால அந்த ஒரு அபிமானி தான் இதெல்லாம். அந்த ஆழ்ந்த தூக்கத்துல ஒடுங்கக்கூடிய இந்த காரணம்ங்கிறத அவன் பார்த்துடுறான். இந்த காரணம் தெரியறது இல்லையா, இந்த யூனிவர்ஸுக்கே காரணம் தானே இந்த ஒரு பிராணியில ஒடுங்கி இருக்கு, அதை அவன் பார்த்துடுறான். ஏவம் வேதா, இது தெரிஞ்சவன் அவனுக்கு இந்த காரணம் புரிஞ்சிருது. அவன் உலகத்தையே அளக்கிறதுனால அத்தனையும் தன் கூட ஒடுக்கிடுறான், அதோட காரணத்தை புரிஞ்சுடுறான்னு அர்த்தம். ஒடுக்கிறதுனா நீங்க ஸ்பேஸ் டைம்ல போகக்கூடாது, உடனே வித்தின் டு அண்டர்ஸ்டாண்ட் த காஸ் அண்ட் த ஸ்ட்ரக்சர் அவன் புரிஞ்சுக்கிறான். இப்ப நம்ம ஏதோ ஒன்று பேசிட்டு இருக்கோம், நம்ம அடுத்தது என்ன பேச போறோம் மத்த டக்குன்னு சொல்றாரு அப்படின்னா நம்மள அளந்துட்டாருன்னு இல்லையா. அத்த அவாந்தர பல வச்சனம் பிரதான சாதன ஸ்துதி அர்த்தா. இங்க திருப்பி சொல்ற, நான் அந்தந்த பலன் இந்த வேதம் சொல்றது எதற்காகன்னா முழுமையான அந்த பிரம்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கான பலனை நம்ம சொல்றதுக்காக தனித்தனியா பலனை சொல்றோம். இது அதே உதாரணம் தான். ஃபர்ஸ்ட் செமஸ்டர் மார்க் ஷீட், செகண்ட் செமஸ்டர் மார்க், இதெல்லாம் எதுக்கு கொடுக்குறான்னா கடைசியா நம்ம கம்ப்ளீஷன் சர்டிபிகேட்காக தான் இதெல்லாமே தவிர இதெல்லாம் வச்சுட்டு இது தனியா நான் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா அதுக்கான ஒரு வேல்யூக்கான இருக்கு. அது எதுக்கு நம்மள கொடுக்குறா அப்படின்னா இது ஒரு பார்ட்டா கொடுத்து அந்த ஹோல் நம்ம அடையணுங்கிறதுக்காக தான் இது ஒரு என்கரேஜ்மெண்ட் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோ அப்படின்னு இங்க ஒரு பாஷைக்காரருக்கு சொல்ற. அதுக்கப்புறம் கடைசி மந்திரம் 12வது மந்திரம் அமாத்ரஹ சதுர்த்தஹ அப்படின்ற. அமாத்ரஹ சதுர்த்தஹ ஒரு ஆழமான வார்த்தை. சாதாரண அர்த்தத்தை சொல்றேன், நாளை இன்னும் ஆழமா சொல்றேன். அமாத்ரஹ மாத்ரஹ சதுர்த்தஹ, தனித்தனியா பிரிவுபடாத அந்த முழுமையான ஓங்காரம் இருக்கே அதுதான் சதுர்த்தம், அதுதான் ஆத்மா. அமாத்ரஹ, மாத்திரம்னா மாத்திரை, தனித்தனியா பிரிக்கக்கூடிய விஷயம். அது தனித்தனியா பிரிக்காம ஒன்னா பார்க்கிற அந்த ஓங்காரம் அதுதான் சதுர்த்தோ, அதுதான் 4வது. திருப்பி அதே விஷயத்தை சொல்ற. அங்க சொன்னது தானே இதுவும் ரெண்டு ஒண்ணு தானே. விவகாரம் தான் இல்லாம நாமம் இல்லை, நாமி இல்லை, எதுவும் இல்லை, அது மட்டும் இருக்கு, விவகாரமே இல்லை. பிரபஞ்ச உபசமஹா, பிரபஞ்சம் இந்த உலகம் மொத்தமா சமனமாகிறது, ஒடுங்குகிறது, அழிகிறது. சிவோ ரொம்ப மங்களகரமானது, அத்வைதா இரண்டற்ற ஒன்றாக இருக்கிறது, ஏவம் ஓங்காரா, இது ஓங்காரமே அப்படின்றார். ஏன்னா இந்த நாமத்தை வச்சிருந்தா அந்த விஷயத்தை சொல்லணும். ஆத்மைவ சம்விஷதி ஆத்மானம் அப்படின்ற. ஆத்மைவ சம்விஷதி ஆத்மனா ஆத்மானம். அவ்வளவு அழகான விஷயம். இது ரொம்ப காமனா நிறைய ஸ்துதியில வரும். நீங்க வேதாந்தம் வச்சு ஆத்மானம் ஆத்மன் அவலோகயந்தஹ கௌபீனவந்தஹ கருவாக்யவந்தஹ. அவர் சொல்றார், ஆத்மாவாக ஆத்மாவினால் ஆத்மாவில் நுழைகிறான் அப்படின்ட்டார். ஏன் மெனக்கிட்டு இதெல்லாம் சொல்லுங்க. ஆத்மாவாக ஆகிறான் அப்படின்னு சொல்லலாம், ஆத்மாவாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லலாம். இப்ப இப்படிலாம் சொன்னாலே ஏதோ ரெண்டு இருக்கு, ஒன்னு ஆச்சு ஒன்னு ஆகலை, இப்படிலாம் வருதோம். அதனால வேற வழியே நமக்கு தெரிஞ்சது 3 விஷயம். என்னன்னா, சார் நான் இங்க போகணும்னு ஒரு டெஸ்டினேஷன் தெரியும், இவர்னால ஏதாவது ஒரு ஒத்தாசையை வாங்கிட்டு காரணம் இங்க போறதுக்கான கன்வீனியன்ஸ் ஒன்று சொல்றோமே அந்த மாதிரியான ஒரு காரணம் தெரியணும். எங்க போறோம், எப்படியா நம்ம போக போறோம், இந்த 3 தெரியணும் இல்லையா. அதனால அவர் சொல்லிட்டாரு, இங்க 3 இல்ல 1 தான் இருக்கு. நம்ம 3 அந்த 3 பாதத்திலேயே இருக்கிறதுனால இந்த 1 3ஆ சொல்லி 1ஆ தான் இருக்குன்னு காட்டுறாங்க. அதனால ஆத்மைவ ஆத்மாவாக சம்விஷதி நுழைகிறான். இருக்கிறது ஒண்ணுன்னா யார் எங்கேருந்து நுழையிறது அப்படின்னா, அப்பா நீ இல்ல இப்ப நினைச்சிட்டு இருக்கியே நுழைய முடியும், ஒன்னா ஆக முடியும்னு சொல்றதுக்காக நான் இப்ப இப்படிலாம் பேச வேண்டியிருக்கு. இருக்கிறது ஒண்ணுன்னா பேச்சே கிடையாது, 2வது இருந்தா பேச்சு. ராமதாசர் இருந்த மகான், ராமநாமன் சொல்லியே ஒரு ஆத்ம ஞானம் அடைஞ்ச ஒரு மகான். அவரை பத்தி சொல்லும்போது குருநாதர் சொல்லுவார், அவர் ராமதாசர் சொல்லும்போது ஒருத்தர் கேட்டாராங்க, நீங்க தான் தத்துவ ஞானம் அடைஞ்சிட்டே போல இருக்கு, ஞானி போல இருக்கு அப்படின்னாரு. உண்மையா அப்படின்னு கேட்கிறாரு. இதெல்லாம் ஆமா இல்லைன்னு சொல்ற விஷயம் இல்லப்பா, நீ எப்படி நினைக்கிற அப்படி நினைச்சுக்கோன்ட்டு. எனக்கு என்னமோ நீங்க ஒன்னாயிட்டே, நீங்க பிரம்ம ஞானின்னு எனக்கு தோன்றது. சரி அப்படியே வச்சுக்கோ.
அப்ப பிரம்மஞானி ஆயிட்டேன்னா அப்ப ராமர்னு பேர் வச்சுக்கலாமே, ஏன் ராமதாசன் பேர் வச்சுக்கலாம்? சாப்பிட வேண்டியதான். அவர் சொன்னார், ராமன் பேசுவதில்லை, பேசினால் அது ராமன் இல்லை. எங்கு பேசுதல் கேட்டுதல் என்ற துவைத்தம் இருக்கிறதோ அங்க ராமன் இல்லை, ராமதாசன் தான் இருப்பான். இதை விட ஈஸியா அது எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அந்த ஸ்டேட் ஆஃப் பீயிங்ல ஒன்னா போயிட்டு, இப்போ ஒருத்தர் வாயை திறந்து நான் தான் பகவான் சொல்றேன்னா யாரோ ஒருத்தர் கேட்கணுங்கிறதுக்காக சொல்றேன். நம்ம துவைத்தம் வந்துட்டோம்னா அப்ப அவர் பகவான் இருக்க முடியாது. அப்ப அவர் சும்மா ஊரே பண்றாரு அர்த்தம். அதனாலதான் மகான்கள்லாம் வாயை திறந்து நான் ஒரு பிரம்மஞானின்னு சொல்றதும் கிடையாது. நம்ம வேதத்திலிருந்து எடுத்து பார்த்தோம் யஜ்ஞவல்கிற விஷயத்தை இல்லையா? அந்த யஜ்ஞவல்கர் நின்றுட்டே இருக்கும் பொழுது கார்கின்னு ஒருத்தர் கேட்கிறார், எனக்கு அந்த பிரம்மத்தை பத்தி சொல்லு. உடனே அவர் சொல்றாரு, பிரம்மத்தை பத்தி சொன்னா தலை சாஞ்சிடும், பரவாயில்லையா அப்படின்னா. பரவாயில்ல சொல்லணும், அத்தனையும் சொல்லிட்டு இந்த கார்கி வெயிட் பண்ணிட்டு இருக்கா. நீங்க வார்த்தையால சொல்ல முடியாத விஷயம் அதை நீங்க சொல்லிட்டு இருக்கீங்கன்னா அப்ப அது பிரம்மம் கிடையாதுன்னு அத்தனையும் சொல்லிட்டு, இப்படிப்பட்ட அனுபவம் உள்ள ரிஷிகள் இவ்வாறாக கூறுகிறார்கள். வேற ஒன்னும் பேச முடியல, சாந்தாங்க. அதனால இங்க ஆத்மைவ சம்விஷதி ஆத்மனா ஆத்மானம் அப்படிங்கிறதுனால இப்போ நம்மளுடைய அந்த துவைத்த பிரபஞ்சத்துல அடைய வேண்டிய வஸ்துன்னு ஒண்ணு இருக்கு, அடையறதுக்கான சாதனம்னு ஒண்ணு இருக்கு. அடைஞ்சா நான் இப்படியாக ஆவேன் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. உதாரணத்துக்கு நான் இந்தியால இருந்து அமெரிக்கால போய் அங்க செட்டில் ஆவேன், நான் ஏரோப்ளேன்ல போவேன் அப்படிலாம் சொல்றோம் இல்லையா? இப்ப ஏரோப்ளேன் சாதனம், நான் போக வேண்டிய இலக்கு அமெரிக்கா, நான் அடைய வேண்டியது டு பிகம் an அமெரிக்கன் சிட்டிசன் 3 சொல்றோம் இல்லையா? இந்த 3 வச்சுட்டு தான் நம்ம வாழ்க்கை நடத்துறோம் இந்த 2 ஸ்டேட்ல. நம்ம தைஜசனா இருந்தாலும் சரி, விஸ்வனா இருந்தாலும் சரி. இப்போ அதனால இங்க சொல்றது இருக்கிறது ஒண்ணுதான். இதை ஏதோ கொஞ்சம் சொல்ல முடியாதுதான், முடிஞ்ச வரைக்கும் சொல்றேன். ஆத்மாவாக ஆத்மாவினால் ஆத்மாவில் நுழைகிறான். என்ன அர்த்தம்னா எல்லா ஸ்டேட்டுக்கு வச்சு அந்த ஒரு சின்ன தண்ணி போகக்கூடிய கிணறு மாதிரி இருந்துதான் ஒரு ரோப்பு, அதுவும் போச்சு. 3ஆவதா இருக்கக்கூடிய ஒரு குச்சியோ அதுவும் போச்சு. அதனால என்ன ஆச்சுன்னா இருக்கிறது அது பாம்பு தான், இருக்கிறது கயிறு தான் அப்படின்னு தெரியும் பொழுது இந்த பாம்பு கயிறுல மறைஞ்சுது, இந்த குச்சி கயிறுல மறைஞ்சுது, இந்த தீர்த்தம் கயிறுல மறைஞ்சுது அப்படின்னு ஏன் சொல்ல வேண்டியதுன்னா இப்ப இந்த 3 இருக்குன்னு நினைக்கிறதுனால இந்த 3 பத்தி பேசிட்டு இருக்கேன். இல்லாத ஒரே ஒரு அனுபவம்னா அதை பத்தி பேச முடியாது இல்லையா? அதனால this is the closest you can ever go. அதனால அவர் சொல்றார், ஆத்மைவ சம்விஷதி ஆத்மனா ஆத்மானம் யஏவம் வேதா யஏவம் வேதா 2 வாட்டி சொல்றது. ஏன்னா இது கடைசியா மங்களகரமான முடிவுங்கிறதுனால இதை நாம் தெரிந்து கொண்டால் என்ன ஆகும்னா ஆத்மாவினால் ஆத்மாவாக ஆத்மாவில் நுழைகிறோம் அப்படின்னு இல்லையா? இது ஒரு சிம்பிளா ஒரு உதாரணம் நினைச்சு பாருங்க. ஜஸ்ட் ஒரு யுக்திக்காக சொல்றேன். இதெல்லாம் ஒரு ஐஸ் குடம் இருக்கு, அதை என்ன பண்றோம், ஒரு பெரிய சமுத்திரத்துல ஐஸ் குடத்தை போட்டோம். உடனே இப்ப குடத்துக்குள்ள ஒரு ஜலம் இருக்கா, குடத்துக்கு வெள்ளை ஜலம் இருக்கா, குடம் என்னன்னா ஜலம் என்ன. இப்ப குடம் ஒழுகிடுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப குடம் தண்ணீரா இருந்த குடம் தனக்குள்ள இருக்கக்கூடிய தண்ணீரையும் தனக்கு வெள்ள இருக்கக்கூடிய தண்ணீரையும் ஒன்னாக்கி தண்ணீராக ஆனது. இதுக்கு மேல என்ன சொல்ல முடியுமா? அப்படித்தான் இருக்கா நம்ம அந்த ஒரு விஷயம் கேட்கறதுக்கே ஆனந்தமா. அப்படி ஒரு விஷயத்த நம்ம போனோம்னா ஆத்மாவா ஆனந்தம்னு போட்டுக்கோங்களே, நல்லாவே இருக்கு. என்னன்னா ஆனந்தமாக ஆனந்தத்தினால் ஆனந்தத்தில் நுழைகிறோம். கரெக்ட். இதை தெரிஞ்சுட்டா இதுதான் நடக்கும் அப்படின்னு இந்த 12வது மந்திரம் இதோட முடியறது. அதோட நம்ம அந்த ஒரு உபனிஷத்துடைய பாஷ்யம் சங்கிரகமா பார்த்த பாஷ்யம் இதோட முடியறது. நாளைக்கு இந்த 12 மந்திரத்துடைய மிக்க சாராம்சத்தை சொல்லிட்டு இந்த கடைசி மந்திரத்தில் இருக்கக்கூடிய சில நுட்பங்கள்லாம் நம்ம நாளைக்கு பார்க்கலாம். சத்குருநாத மகாராஜ் கி